வணக்கம் ஆன்லைன் பிள்ளைகளுக்கு. வணக்கம். நல்லதுமா, மகிழ்ச்சி. கொஞ்சம் சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ. யாராவது வெயிட்டிங் ரூம் வந்தாங்கன்னா நீங்க அட்மிட் பண்ணிட்டே இருங்க. நம்ம ரொம்ப பேர் கோஹோஸ்ட் கொடுத்துருக்கோம். ரைட், நன்றி. இந்த இலவச அறிமுக வகுப்பினுடைய நிறைவான 3வது நாள் வகுப்பு வந்திருக்கோம். இந்த ஃப்ரீ கிளாஸ்ன்றது இன்னையோட நமக்கு அட்மிஷன், நம்முடைய ஓரியன்டேஷன் கிளாஸ் இன்னையோட நமக்கு முடியுது. ஓரியன்டேஷன் கிளாஸ்ல இன்னைக்கு சிலர் புதுசா வந்திருப்பீங்க, அவங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் நான் ஒரு 2 வீடியோக்கள் நாம வந்து 2 நாள்ல நம்ம உருவாக்கி இருக்கோம். அது என்னென்ன வீடியோன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து செகண்ட் பேப்பர் தொடர்பான புத்தகங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும், அதுக்கு எப்படி படிக்கலான்றத ஒரு இதுவும், நேற்று ஃபர்ஸ்ட் பேப்பருக்கான விஷயங்களும் நேற்று நம்ம படிச்சோம். இன்னைக்கு நம்ம ஆக்சுவலா என்ன படிக்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம், இன்னைக்கு ஒரு 8:30 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சிடும். இன்னைக்கு ஒரு 1.25 மணி நேரம் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னாக்கா, எப்படி விடை எழுதுறது, எத்தனை பேஜ் எழுதுறது, நேர மேலாண்மை. அதாவது பக்கங்கள் எந்த அளவுக்கு, ஒரு வினாவுக்கு 10 மதிப்பெண்ணா எத்தனை பக்கம் எழுதணும், 15னா எத்தனை மதிப்பு, எத்தனை பக்கத்தை வந்து யூபிஎஸ்சி எதிர்பார்க்கறாங்க, 20னா எத்தனை பக்கங்கள் எழுதணும் அப்படின்றதையும், டைம் மேனேஜ்மெண்ட்டையும் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ரொம்ப முக்கியமானது அது. எப்பவுமே நம்ம படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரியும் நல்லா படிக்கிற மாதிரியும் படிப்போம். ஆனால் நமக்கு வந்து நேர மேலாண்மை தான் எந்த தேர்விலுமே ரொம்ப முக்கியமானது. அந்த அடிப்படையில வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப புதிய மாணவர்கள், ஏன்னா நேற்றுக்கு லிங்க் வழியா ஓபன் ஆகி புதுசா வந்திருக்கிற மாணவர்கள் அதிகம் பேர் இருக்காங்க. கிளாஸ்ல மொத்தமா இருக்கவங்க பாத்தீங்கன்னா, ஆர்த்திக் கண்ணன், பரத், டெல்லி பாபு, கோமதி, கார்த்திக் குமார், கயல்வழி, கோகிலா, நந்தியா, நிவேதா வெங்கடேசன், பெருமாள், பிரியதர்ஷினி, நவநீத பாண்டியன், காளீஸ்வரன், மின்பெரும் சி, ரோகிணி ராஜசேகரன், கிருஷ்ணகாந்த், விக்னேஷ், இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்க. அப்போ நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் இதுதான் நம்ம படிக்கணும். கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் லேசா அதை நான் சொல்லி இருக்கிறேன் முந்தா நாள் செகண்ட் பேப்பர் வீடியோல. இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு செகண்ட் பேப்பர் அண்ட் ஃபர்ஸ்ட் பேப்பர் 2 வீடியோவுமே பப்ளிக்ல இருக்கு, அது ஷேர் பண்ணுவாங்க. ஐமன் ஐஏஎஸ் யூடியூப் சேனல்ல வந்தீங்கனாலும் கிடைக்கும். உங்களுக்கு தனியாகவும் நம்ம அட்மின் விட்டு ஷேர் பண்ண சொல்லியிருக்கோம். நீங்க எப்பவுமே அட்மின் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னாக்கா, அதுல அட்வர்டைஸ்மெண்ட்ல, இன்ஸ்டாவில் அல்லது ஃபேஸ்புக்ல நீங்க எதிர பார்த்து வந்திருந்தாலும் இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி தொடக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறோம், ஏன்னா நம்ம பிள்ளைகள் சில பேர் இழந்துடுறாங்க அந்த வாய்ப்பை. நீங்க எப்பவுமே ஏர்லி பேர்டு, நீங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபீஸ் கன்செஷன் ரொம்ப அதிகமா இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப அதிக அளவுல தருவாங்க நம்ம அகாடமில. அது மாதிரி இந்த ஆன்லைன் கிளாஸ்லயோ அல்லது ஆஃப்லைன்லயோ வந்திருக்கிறவங்கள மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் இருந்தால் அவர்களுக்கு வகுப்பு இலவசம். அது நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கணும். மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகளா இருந்துட்டு பணம் கட்டிடாதீங்க, அப்புறம் திருப்பி வாங்குறது சிரமமா இருக்கும். நம்ம விளம்பரத்திலேயே நம்ம போட்டிருக்கோம், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் யாரும் இந்த கோர்ஸும் கிடையாது. நம்ம அகாடமில டிஎன்பிஎஸ்சி, இபிக்கான டான்ஜெட்கோ, ஏஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கான கோச்சிங் நடக்குது, குரூப் 4 குரூப் 2க்கானது நடக்குது. இது எல்லாமே நமக்கு வந்து இந்த அகாடமில ஃப்ரீ. சில ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் அந்த மாதிரியான கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு 50% சார்ஜ் பண்ணுவாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த மட்டும் நமக்கு எல்லாமே ஃப்ரீன்னு வச்சோம். இது ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சு. அடுத்தது, ரொம்ப பேர் இந்த டெமோ கிளாஸ் தான் ஃப்ரீ. நீங்க ரெகுலர் கிளாஸ் 18th அன்னைக்கு நம்ம தொடங்குறோம் ஃபர்ஸ்ட் பேப்பர், அன்னைக்கு நீங்க ஃபீஸ் கட்டி தான் வரணும். அதனால நீங்க ஒருவேளை இன்னைக்குள்ள கட்ட முடியும்னாக்கா உங்களுக்கு ஒரு சின்ன கன்செஷன் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு வந்து, ஐயா நான் அன்னைக்கே டெமோ கிளாஸ் வந்துட்டேன்யா, நீங்க ஜூம்ல எடுத்து பாருங்க, என்னுடைய பேர் பதிவு பண்ணிருக்கேன், நீங்க அன்னைய தேதி கொடுத்த கன்செஷன் கொடுங்கன்னு வாங்க. அந்த நேரத்துல நம்ம தர முடியாம போயிடும். அதனால வந்து நீங்க எப்பவுமே அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எப்பவுமே ஏர்லியா கான்டாக்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல இதா இருக்கும். நான் கடைசியா ஒரு முறை சொல்றேன், இருந்தாலும் இந்த முறை முதல்லயே சொல்றேன், உங்களுக்கு வந்து நம்ம அகாடமில வந்து அன்லிமிட்டெட் வீடியோ வந்து
தொடர்ச்சியா தரோம். நம்ம 10 மாதங்கள் ஆனாலும் வீடியோ நம்ம எடுக்கிறது கிடையாது. வீடியோ வந்து 2 days சொல்றாங்க சில அகாடமி, அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து டெஸ்ட் பேட்ச் 18,000 ஒர்த் உள்ள டெஸ்ட் பேட்ச். வெளி அகாடமி பிள்ளைங்க வந்து 18,000, அதை அவங்க 15,000 குறைச்சு கட்டுறதுக்கே பெரிய போராடுவாங்க அட்மின் கூட. ஏன்னா ஐம் நாட் த ஒன்லி டைரக்டர் ஆஃப் த அகாடமி. வி ஆர் 7 பேர் இருக்கிறோம். அதனால இட் இஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ் டு ரெடியூஸ் தி அமௌண்ட். அதனால அது உங்களுக்கு சிரமமா இருக்கு. 18,000 ஒர்த் உள்ள டெஸ்ட் பேட்ச் நம்ம ஃப்ரீயா தரோம். இது போக ஒரு 5,000 பேஜஸ் உள்ள ப்ரீவியஸ் இயர் ஆன்சர் ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுக்குறோம். நம்ம வெப்சைட்லயே போட்டிருக்கிறோம். இந்த அக்சஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த கிளாஸஸ் வந்து நீங்க எத்தனை முறை வேணாலும் அட்டன் பண்ணலாம். ஒரு முறை பணம் கட்டிட்டீங்கன்னா செகண்ட் டைம், தேர்ட் டைம் நீங்க ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ நீங்க அட்டன் பண்றதுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, ஒரு 4 புத்தகங்கள் 2,500 ரூபாய் ஒர்த்து உள்ள ஒரு 4 புக்ஸ் சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 புக்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயா தரோம். இது கூடிய உங்களுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆன்சர் ஷீட் ஒரு 10 செட்டும், பிழையின்றி தமிழ் எழுதுவது எப்படின்ற ஒரு புத்தகத்தையும் நன்றி உங்களுக்கு வச்சு அனுப்பிடுவோம். ஏழை கான்டெக்ட் பண்ணி இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். இன்னைக்கு வகுப்பு நம்ம சொன்ன மாதிரி 8:30 முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப சின்ன விஷயம் தான் பேச போறோம். நம்ம டிஸ்கஸ் சிலபஸ் தான் நேற்று டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் ரொம்ப புதிய பிள்ளைகள் இருக்கிறதுனால சிலபஸ் முதல்ல நம்ம பேசுவோம். நம்ம முதல் நாள் வந்து செகண்ட் பேப்பருடைய சிலபஸ் பேசுறோம். செகண்ட் பேப்பர்ல மொத்தம், ஏன்னா இது படிச்சாதான் இந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் புரியும். அதுக்காக நமக்கு வந்து செகண்ட் பேப்பர்ல வந்து 2 செக்ஷனா பிரிச்சிருக்கிறாங்க. ஒண்ணுல 7 புத்தகங்கள் இருக்கிறது, ஒண்ணுல வந்து 10 புத்தகம் இருக்கு. 7 புத்தகத்துல குறுந்தொகை, புறநானூறு, திருக்குறள், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், திருவாசகம், திருப்பாவை. பிரிவு பில 10 புத்தகங்கள் இருக்கு. கண்ணன் பாட்டு, குடும்ப விளக்கு, கருப்பு மலர்கள், அறமும் அரசியலும், தாழ்ந்த தமிழகமே, சித்திரப்பாவை, குருபீடம், யாருக்கும் வெட்கமில்லை, முத்துப்பட்டன் கதை, மலையறிவு என்ற நாட்டுப்புற இலக்கியங்கள். மொத்தம் 7. இந்த 14. இப்ப முதல்ல நம்ம அதே ஸ்டைல்ல செகண்ட் பேப்பர்னுடைய கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். செகண்ட் பேப்பர்னுடைய கொஸ்டின் பேட்டர்ன் வந்து செகண்ட் பேப்பருடைய கொஸ்டின் பேட்டர்ன், ஃபர்ஸ்ட் பேப்பர் கொஸ்டின் பேட்டர்ன், உங்களுக்கான மெயின்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இது எப்படி இருக்கும்னாக்கா, இதே மாதிரி எப்படி நம்ம கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி 2 பகுதிகள் இருக்கும். பிரிவு அ, பிரிவு பின்னு நான் இங்கிலீஷ் எழுதுறேன். செக்ஷன் ஏ, செக்ஷன் பின்னு. இது கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசா இருக்கவங்களுக்கு பயன்படும். அதுக்காக நான் மறுபடியும் எழுதுறேன். இதுல எப்படி கேள்விகள் இருக்கும்னாக்கா, மொத்தம் 8 கேள்விகள் இருக்கும். இதுல நீங்க 2 மட்டும் எழுதினா போதும். நேற்று கூட நம்ம வினிது பாண்டியனால் டெல்லி பாபு கேள்வி கேட்டாங்க. நமக்கு என்னன்னா, ஒரு மலையாள கேள்வி கேட்டாங்க அப்படின்னாக்கா நாம் அதனால ஒரு மார்க் வந்து நமக்கு எதுவும் குறைஞ்சிடாது. அந்த கேள்வி 15 மார்க்ல கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வியை நம்ம அவாய்ட் பண்ணி ஆப்ஷன்ல எழுத முடியும். அதுக்கான மொத்தம் 8 கேள்விகள் இருக்கும். 8ல வந்து இந்த முதல் கேள்வியில வந்து 5 கேள்வி இருக்கும். 5வது கேள்வியிலையும் 5 இருக்கும். இங்க வந்து செகண்ட் கொஸ்டின்ல இருந்து 3 கேள்விகள் இருக்கும். இதுவும் அதே மாதிரிதான். இதான் கொஸ்டின் பேட்டர்ன். யூபிஎஸ்சி என்ன சொல்றாங்கன்னா, இதுவும் கம்பல்சரி. இது 5x10 50, இது 5x10 50, இது வந்து கம்பல்சரி. இங்க இருந்து என்ன பண்றாங்கனாக்கா, இது 20, 15, 15, இதுவும் 50 மார்க் தான். 20, 15, 15, சில இதுல 15, 15, 20 போடுவாங்க. ஒரே பேட்டர்ன் தான் போடுவாங்க. ஒரு வருஷம் என்ன போடுறாங்களோ அப்படி. முதல் கேள்வி 20 மார்க்கா இருக்கும், அல்லது 3வது கேள்வி 20 மார்க்கா இருக்கும். அதுல ஒரு சின்ன மாற்றம் பண்ணுவாங்க சில நேரத்துல. அது நம்ம அங்க போய் கவனிச்சுக்கணும். 20, 15, 15, 20, 15, 15, 20, 15, 15. எல்லாமே 50, 50 மார்க்கு தான். அப்ப 8 கேள்விகள் இருக்கும். நீங்க 2வது கேள்வியை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கலாம். இதையும் எடுக்கலாம். எனக்கு இது பிடிச்சிருக்கியா அப்படின்னா இதை எடுக்கலாம். இது முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, 1 and 5 are mandatory, compulsory to attend. Choose any one question from section A and section B.
செக்ஷன் ஏல இருந்து ஒரு கேள்வியும் செக்ஷன் பில இருந்து இன்னொரு கேள்வியும் இருக்கணும். இந்த 5th கொஸ்டின் வந்து உங்க ஆப்ஷனுக்கு வர்றாங்க. 5th கொஸ்டின் உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு தகுந்த மாதிரி, if you feel it is easy to take the 5th question from section ஏனா நீங்க இதை எடுத்துக்கலாம். இங்க இருந்து இதோட 5 முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான். இதுதான் நீங்க எழுத வேண்டியது. அப்போ 8 கேள்விகள்ல நீங்க 5 கேள்விதான் எழுத போறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த 8 கேள்வியுமே நான் ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணி தரோம். 8 கேள்வியுமே நான் ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணி தரோம். ஆனா இந்த 8ல 5 கேள்விதான் நீங்க எழுத போறீங்க. இதை நல்லா நீங்க தெரிஞ்சு 8 கேள்வியும் ப்ரிப்பேர் பண்ணிடு. நீங்க ஒன்னும் இதுல எதுவுமே ஆப்ஷனே விடாத அளவுக்கு நம்ம எடுக்க முடியும் அப்படின்றதுதான் நம்ம சேலஞ்ச் பண்ணோம். இது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த கொஸ்டினுடைய ஒரு சின்ன ப்ளூ பிரிண்ட் இருக்கு. அந்த ப்ளூ பிரிண்ட் யூபிஎஸ்சி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. டாக்கிங் அபவுட் செகண்ட் பேப்பர். இப்போ செகண்ட் பேப்பர்ல செக்ஷன் ஏல எத்தனை புத்தகம் இருக்குமா? யாராவது ஆன்லைன்ல சொல்லுங்க. செகண்ட் பேப்பர்ல செக்ஷன் ஏல எத்தனை புத்தகம் இருக்கு? ஆன்லைன்ல யாருக்கும் ஞாபகம் வரலையா? அன்னைக்கு அவ்வளவு பேர் ஒப்பிச்சிங்களே. டெல்லி பாபு, நவநீத பாண்டியன் தொடர்ந்து வர்றவங்க இருக்கீங்க. 7 புத்தகம். எத்தனை மார்க்கு? 7 புத்தகம். ஏன்னா குறுந்தொகை, புறநானூறு, திருக்குறள், அப்புறம் 2 காப்பிய இலக்கியம் சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், 2 பக்தி இலக்கியம் திருப்பாவை, திருவாசகம். ஆனா எத்தனை கேள்வி இங்க இருக்கு பாருங்க. இங்க 5 கேள்வி இருக்கு, இங்க 3 கேள்வி இருக்கு, இங்க 3 கேள்வி இருக்கு, இங்க 3 கேள்வி இருக்கு. மொத்தம் எத்தனை கேள்வி இருக்கு? 14 கேள்வி இருக்கு. எத்தனை புத்தகம் இருக்கு? 7 இருக்கு. அப்ப எல்லா புத்தகங்கள்ல இருந்தும் பெரும்பாலும் 2 கேள்விகள் இடம்பெறும். அதனாலதான் செக்ஷன் ஏ புத்தகம்னா நம்ம மெதுவா படிப்போம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இங்க என்னன்னாங்க, இங்க 10 புத்தகங்கள்ல அதே 14 கேள்வி வரும். 7 புத்தகங்கள்ல 14 கேள்வி வரும். அப்ப எப்படி ப்ளூ பிரிண்ட்? இப்ப நாம எல்லாம் எப்படி கொஸ்டின் நம்ம உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் போடுறோம் அப்படின்னாக்கா நாங்க என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு நேரா திருக்குறள்னு குறிச்சுக்கோம். நேரா வந்து இதுக்கு நேரா திருக்குறள்ல 2 கேள்வி போட்டுருவோம். குறுந்தொகையில இங்க ஒரு 20 மார்க் கேள்வியில் 1 போட்டுருவோம். அப்புறம் இது எப்பவுமே இலக்கிய நயம் தோன்றது. இதுல வந்து குறுந்தொகையினுடைய ஒரு பேச்சுக்கு ஒரு ஃபுல் கொஸ்டின் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நான் பென்சில்ல எழுதி அடுத்து என்ன பண்ணுவேன், புறநானூறுல முதல் கேள்வி அங்க போட்டுருவேன். அப்புறம் இங்க இருந்து வந்து இது புறநானூறு கேள்வி போட்டேன். புறநானூறு போட்டேன், குறுந்தொகை போட்டேன், திருக்குறள் போட்டேன். கம்பராமாயணம் என்ன பண்ணுவேன், 2 கேள்வியுமே பெரிய கேள்வியா கேட்கலாம். 20 மார்க் கேள்வியில கம்பராமாயணத்துல 1, இங்க வந்து ஒரு 5 மார்க் காவியில கம்பராமாயணத்துல 1. சிலப்பதிகாரத்துல இங்க ஒரு கேள்வி, சிலப்பதிகாரத்துல இங்க ஒரு கேள்வி, இங்க இந்த 5 மார்க்ல சிலப்பதிகாரம் போட்டது. அடுத்து 2 பக்தி இலக்கியங்கள் இருக்கிறது. திருப்பாவையில அல்லது திருவாசகத்துல அங்க ஒரு கேள்வி, இங்க மிஸ் ஆகிற இந்த இதுல திருவாசகம். திருப்பாவையில இங்க ஒரு கேள்வி, ஆண்டாள் எழுதின மார்கழி மாத்திர படிக்கிற திருப்பாவையில இங்க திருப்பாவை. இதுதான் வந்து கொஸ்டின் பேட்டர்ன். இதனாலதான் எப்பவுமே நாம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். தமிழ் ஆப்ஷன் படிக்கும்போது செக்ஷன் ஏல இருக்கிற இந்த 7 புத்தகங்களை நாம மிக கவனமாகவும் நிதானமாகவும் படிப்போம். எந்த புத்தகத்தையும் நம்ம 4ல இருந்து 5 நாட்களை குறைஞ்சு நடத்த மாட்டோம். இந்த 7 புத்தகத்துக்கும் கிட்டத்தட்ட 5 நாள் 6 நாள், ஒரு 35-40 நாள் இதுக்கே போயிடும். இது 30 நாள்ல இந்த புத்தகத்தை முடிச்சு. அப்ப இதை ஏன் நிதானமா படிப்போம் அப்படின்னாக்கா, எல்லா நேரங்கள்லயும் ஒரு புத்தகத்துல 2 கேள்வி இடம்பெறுவதற்கான வாய்ப்பு செக்ஷன் ஏல எப்பவுமே உண்டு. சில நேரங்கள்ல யூபிஎஸ்சி வேணுன்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு புத்தகத்துல 3 கேள்வி போட்டுட்டு ஒரு புத்தகத்துல ஒரே ஒரு கேள்வி போடுவாங்க. அது இந்த முறை கூட அப்படி பண்ணிருக்காங்க. ஒரு புத்தகத்துல 3 கேள்வி போட்டுருவாங்க, ஒரு புத்தகத்துல ஒரு கேள்வி போடுவாங்க. அது எதை வேணாலும் மாத்துவாங்க. குறுந்தொகையில ஒரு கேள்வி போட்டுருவாங்க, அல்லது குறுந்தொகையில 3 கேள்வி போட்டு நம்முடைய திருவாசகத்துல ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க. அது அவங்களை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஆனா ஜென்ரலா ஒரு 6 புத்தகங்கள்ல இருந்து 2 கேள்வி கேட்டுருவாங்க. ஒரே ஒரு புத்தகத்தை அப்படி மாத்து. இது முதல்ல நம்ம தெரிஞ்சு. இதே பேட்டர்ன் இங்க நாம பார்த்தோம் அப்படின்னா, இங்க 10 புத்தகங்கள் இருக்குது. இங்க 10 புத்தகங்கள் என்ன இருக்கு? ஒரு பேச்சுக்கு கண்ணன் பாட்டை இங்க போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 20 மார்க்ல கண்ணன் பாட்டு போட்டாங்க. 15 மார்க்ல குடும்ப விளக்கு போட்டாங்க. இங்க வந்து கருப்பு மலர்கள் போட்டாங்க. 3 கவிதைகள் முடியும். அடுத்து கட்டுரை புத்தகத்துல அறமும் அரசியலும் இங்க போட்டாங்க. இதுக்கு நேரா தாழ்ந்த தமிழகமே என்கிற அண்ணாதுரையுடைய புத்தகம் போட்டாங்க.
இங்க சித்திரப்பாவினுடைய புதினத்தை கேட்டான். இதுல வந்து குரு பீடம் சிறுகதை தொகுப்பு கேட்டான். இதுக்கு நேரா யாருக்கும் வெட்கமில்லை கேட்டான். அப்புறம் இருக்கக்கூடிய 2 இதுல வந்து மலையருவியினுடைய கேள்வி இங்க ஒண்ணு கேட்டுட்டு, அடுத்தது முத்துப்பட்டன் கதையிலிருந்து இங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா 10 புத்தகமும் முடிஞ்சு போச்சு. இப்ப யூபிஎஸ்சிக்கு என்ன ஆப்ஷன்னா 10 போட்டதுக்கு அப்புறம் ஏதாவது 4 புத்தகத்துல இருந்து இன்னொரு கேள்வி கேட்கும். என்னமா பண்ண முடியும்? ஏதாவது 4 புத்தகத்துல இருந்து இன்னொரு கேள்வி கேட்கும். ஏதாவது 4 புத்தகம். 4 புத்தகம் எதுன்றதெல்லாம் யூபிஎஸ்சிக்கு நம்ம சொல்லவே முடியாது. 4 புத்தகம் எது வேணாலும் கேட்கும். இதுக்கு நேரா வந்து மறுபடியும் சித்திரப்பாவியே கேட்கலாம். இதுக்கு நேரா மறுபடியும் வந்து கண்ணன் பாட்டை கேட்கலாம். இதுக்கு நேரா மறுபடியும் வந்துட்டு யாருக்கு மலையருவியோ அல்லது முத்துப்பட்ட கதையோ கேட்கலாம். அல்லது குருபீடத்தை கேட்கலாம். குருபீடத்துல 2 முறை பல முறை கேட்டு. இதுக்கு நேரா வந்து நமக்கு தாழ்ந்த தமிழ் எந்த 4 புத்தகம் மட்டும் 10+4 10 வந்து உறுதியா கேட்டுருவாங்க. 10 புத்தகத்துல இருந்து ஒரு கேள்வி உறுதியா கேட்டுருவாங்க. கண்ணன் பாட்டு, குடும்ப விளக்கு, கருப்பு மலர்கள், அறமும் அரசியலும், தாழ்ந்த தமிழகமே, சித்திரப்பாவை, குருபீடம், யாருக்கும் வெட்கமில்லை, முத்துப்பட்டன் கதை, மலையருவி 10 புத்தகத்திலையும் ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. மீதி இருக்கிற 4 கேள்வியை எனி 4 புக்ஸ். அப்ப இதுதான் மெயினான கொஸ்டின் பேட்டர்ன். இதுல ஒரு சின்ன நுணுக்கமான இன்னொரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம். எப்பவுமே இந்த செக்ஷன் ஏனுடைய 4th கொஸ்டின் வந்து இலக்கிய நயம் தோன்ற விளக்குதல் அப்படின்னு லைன்ஸ் தருவாங்க. இது வேற எதுவும் இல்ல, போயட்ரி லைன்ஸ் புரிஞ்சு. இந்த போயம் லைன்ஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க. நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போது இடம் சுட்டி பொருள் விளக்குகள்னு சொல்லிட்டு அந்த வரிய தந்துட்டு விளக்கம் எழுதணும் இல்லையா? அது இன்னும் கொஞ்சம் டெப்தா எழுதுவோம். இது எல்லாமே பிக்சட் பேட்டர்ன். எப்பவுமே செகண்ட் பேப்பருடைய யூபிஎஸ்சி கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா 4வது கேள்வி மட்டும் திருப்பாவையில இருந்து ஒரு வரி, குறுந்தொகையில இருந்து இலக்கிய வரி, திருக்குறள்ல இருந்து 2 வரி தந்து அதுக்கு விளக்கங்கள் எழுதுற மாதிரி தந்திருப்பாங்க. இது எந்த புத்தகம் வேணாலும் எடுத்துக்கலாம். 7 புத்தகம். இந்த முறை வந்து சிலப்பதிகாரத்துல இருந்து கேட்டிருந்தாங்க, திருப்பாவையில இருந்து கேட்டிருந்தாங்க, இன்னொன்னு வந்து மேல குறுந்தொகையில இருந்து கேட்டாங்க. 3 கேட்டுங்க. அப்போ இந்த கேள்வி எப்பவுமே இலக்கிய இது 4வது கேள்வி செக்ஷன் ஏனுடைய 4th போதும். இதை எடுக்கிறது நல்லது. மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம அகாடமில இலக்கிய இலக்கணங்களை ஆழமா படிக்கிறதால இந்த பகுதியில நல்லா ஸ்கோர். இது எல்லாமே பேட்டர்ன். கொஸ்டின் பேட்டர்ன் இப்ப புரிஞ்சுதாமா? அந்த கொஸ்டின் பேட்டர்ன் நான் சொன்னது சிலபஸ் தெரிஞ்சவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிருக்கும். புதுசா வந்த பிள்ளைகளுக்கு நீங்க கூகுள்ல போயிட்டு யூபிஎஸ்சி தமிழ் சிலபஸ் தேர்ந்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் தெரியும். அதை பொறுத்து பாத்தீங்கன்னா தெரியும். செக்ஷன் ஏல மொத்தம் 7 புத்தகம் தான் இருக்கும். செக்ஷன் பில மொத்தம் 10 புத்தகம் இருக்கும். அதை நீங்க மனதுக்குள்ள பொறுத்துக்கிட்டீங்கன்னா இந்த விஷயம். இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்காமா? ஆன்லைன் பிள்ளைகள் வந்திருக்கிறவங்களுக்கு அல்லது ஆஃப்லைன்ல இருக்கிறவங்களுக்கு கொஸ்டின் நான் இப்ப இது சொல்லி இருக்கிற இந்த முறையில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. இப்போ நம்ம லெட் அஸ் மூவ் ஆன் டு இந்த செகண்ட் பேப்பர்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் பேஜ் இதேதான் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கும் பொருந்தும். அதனால இப்ப நான் உங்களுக்கு இதுக்கான டைம் மேனேஜ்மெண்ட் இந்த விஷயங்களை பொதுவா யூபிஎஸ்சி வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, சில பிள்ளைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆல்ரெடி ஃபீல்ட்ல இருப்பீங்க, குரூப் 1 குரூப் 2 எல்லாம் எழுதி முடிச்சவங்க எல்லாம் இருக்கிறீங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறீங்க, ரொம்ப பேர் வந்து குரூப் 2ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு அதெல்லாம் லேசா தெரிஞ்சிருக்கும். சில பேர் புதுசா இருப்பாங்க. பொதுவா யூபிஎஸ்சியினுடைய பேட்டர்ன் என்னன்னாக்கா பேஜ் தந்துருவாங்க. 10 மார்க்குக்கு 2 பேஜ். இது மார்க், இது பேஜ். 10 மார்க் கேள்விகளுக்கு 2 பக்கம் தந்துருவாங்க. 15க்கு 3 மார்க், 3 பக்கம். 20 மார்க்குக்கு 4 பக்கம். சில நேரங்களில் இதுவும் 3 பக்கம் தந்துருவாங்க. ஏன்னா அடுத்த கேள்வி பிரிண்ட் ஆயிடும். கொஸ்டின் நம்பரே போட்டுருவாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஐயா நான் 2 பக்கம் எடுத்துட்டேன்யா, திருக்குறள்ல மட்டும் எனக்கு கொஞ்சம் அதிகமா தெரியும், இன்னொரு பக்கம் எழுதலாம்னு நினைச்சேன்யா அப்படின்னாக்கா எனக்கு பெருமாள் காலை வணக்கம் போட்டுருக்கேன் மெசேஜ் வந்து. அப்ப நமக்கு வந்து இதுதான் பேட்டர்ன். இப்போ நாம பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்ப பாருங்க 10 மார்க்குக்கு 2 பக்கம்னா 5 மார்க்குக்கு ஒரு பக்கம். 5 மார்க்குக்கு ஒரு பக்கம். இதான் பேட்டர்ன். இப்போ 5 மார்க்குக்கு ஒரு பக்கம். அப்போ 205 மார்க்குக்கு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாங்கன்னா
250 மார்க்குக்கு 50ஆல பெருக்கிறோம். கிட்டத்தட்ட 50 பக்கம் நீங்க யூபிஎஸ்சி ஷீட்ல விடை எழுத வேண்டியிருக்கும். ஆனா எக்ஸாக்டா 50 தரமாட்டாங்க. 45ல இருந்து 47 பக்கம். ஏன்னாக்கா இந்த 20 மார்க் கேள்வியில அவங்க 6 கேள்விக்குமே வந்து 4 பக்கம் தரமாட்டாங்க. பல கேள்விகளுக்கு 3 பக்கம், இதுக்கும் 3 பக்கம், இதுக்கும் 3 பக்கம் தந்து விட்டுருவாங்க. அதனால உங்களால 45ல இருந்து 47 பக்கங்கள் 3 மணி நேரத்துல எழுதுற அளவுக்கு. இப்ப நானு மறுபடியும் இதை சொல்றேன். ஏன்னா புதியவங்களா இருப்பீங்கன்றதால மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு எத்தனை மார்க்குக்கு எத்தனை பக்கம் எழுதணுன்றதை நம்ம அரைவு பண்ணிருக்கோம். இது வந்து யூபிஎஸ்சி ஒரு ஹிண்ட் தராங்க. எங்க தராங்க அப்படின்னா, முதல் கேள்வியில ஒரு ஹிண்ட் தருவாங்க. கீழ்காணும் வினாக்களுக்கு 1 and 5 10 மார்க் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்க, கீழ்காணும் வினாக்களுக்கு 150 சொற்களுக்கு மிகாமல் விடை எழுதுகன்னு சொல்லுவாங்க. 150 வார்த்தைகள்னு சொல்லுவாங்க. 2 பேஜ் தந்திருப்பாங்க. அப்ப அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, ஒரு பேஜுக்கு 75 வேர்ட்ஸ் இருந்தா போதும். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பிள்ளைகள் வந்து நல்ல தமிழ் எழுதிருக்கிற பிள்ளைங்க நெருக்கமா அப்படியே எழுதுவாங்க. 110 வேர்ட்ஸ் எழுதிருவாங்க. அப்புறம் பேஜே வரலன்னு நினைப்பாங்க. அதனால நீங்க வந்து ஒரு பக்கத்துக்கு 75ல இருந்து 80 வேர்டு இருந்தா, யூபிஎஸ்சியுடைய ஆன்சர் ஷீட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். 4 கிட்டத்தட்ட 2 பக்கமுமே பார்டர், இந்த பக்கமே பார்டர் போட்டிருப்பாங்க, இந்த பக்கம் ரைட் சைட்லயும் பார்டர் இருக்கும், மேலையும் ஸ்பேஸ் இருக்கும். கீழே எழுதும்போது கொஞ்சம் டைட்டா எழுதலாம், ரொம்ப எழுதணும். அப்ப A4 சைஸ் ஷீட் மாதிரி இருக்காது. இது ஒரு 4 பக்கமும் பார்டர் போட்ட ஒரு ஷீட் மாதிரி இருக்கிறதால 2 பக்கம் பார்டர் போட்டிருப்பாங்க, மேல உங்களுக்கு கொஸ்டின் பிரிண்ட் ஆயிருக்கும், கீழே இதுக்கு மேல லைன் போட்டு. அப்ப உங்களுக்கு வந்து A4 சைஸ் பேப்பர்னு நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்லை. இது உங்களுக்கு ஜாயின் பண்றவங்களுக்கு நம்ம யூபிஎஸ்சி தர்ற அந்த ஆன்சர் ஷீட் சைஸுக்கு நம்ம பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கோம், சாம்பிள் ஆன்சர் ஷீட்ஸ். அதை உங்களுக்கு அனுப்புவோம், அதில் நீங்க எழுதி போகலாம். அப்போ ஒரு பேஜ்ல உங்களுக்கு 75 வேர்ட்ஸ் இருந்தா போதும். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப பேர் ரொம்ப நுணுக்கமா அழகா நிறுத்தி கையெழுத்து எழுதுறவங்க எழுதிட்டு ஐயா பேஜே வரலன்னுவாங்க. அவங்க இந்த வார்த்தைகளை நம்ம அப்ராக்சிமேட்டா எழுதி பார்த்தோம் அப்படின்னாக்கா 108, 114, 117 வார்த்தைகள்லாம் எழுதிருப்பாங்க. அப்படி எழுத தேவையில்லை. கொஞ்சம் லைன் ஸ்பேஸ், வேர்ட் ஸ்பேஸ் கொடுத்து 80 வார்த்தைகள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 75ன்றது அப்படியே பிக்சடா இல்லாம 80. இது ரொம்ப முக்கியம். இப்ப நான் மறுபடியும் இதை ரிப்பீட் பண்றேன். 10 மார்க்கு 5 மார்க்குக்கு 2ன்றதுதான் யூபிஎஸ்சி எதிர்பார்க்கிற இது. அப்ப 10 மார்க் கேள்விக்கு 2 பக்கம் தான் தந்திருக்கிறாங்க. ஐயோ நீங்க ஏன்னா சில ரொம்ப புதியவங்களா இருக்கிறவங்க யூபிஎஸ்சில ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி தொடங்குறவங்க ஆப்ஷன்ல தான் தொடங்குவாங்க. அதனால நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். 10 மார்க்குக்கு 2 பக்கம் தான் எழுத முடியும். நீங்க 3வது பக்கம் திருப்பினீங்கன்னா அடுத்த கேள்வி நம்பர் போட்டு கேள்வியை பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. அல்லது இப்ப அடுத்த பேஜ்ல நீங்க ஐயா இன்னும் 2 வரி மட்டும் அங்க அடிச்சுட்டு போட்டு எழுதுறீங்க, அந்த வேலை கிடையாது. 2 பக்கம் 2 பக்கத்துக்குள்ள முடிச்சாகணும். அதனாலதான் நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன், நம்ம எக்கச்சக்கமா உங்களுக்கு டேங்கை ஃபில் பண்ணிட்டு போடும். எது மோர் இம்பார்ட்டன்டோ அதை எழுதணும். ஆனா கடைசியா சொல்லுவேன், 50% அவங்க எதிர்பார்க்கறத எழுதணும், 50% வந்து யூனிக்கா இருக்கிறத எழுதணும். ஐயா எனக்கு எக்கச்சக்கமா தெரியுமே ஐயா கும்பகர்ணனுடைய எதுனாக்கா அப்படின்னா என்னன்னா, 50% கும்பகர்ணனுடைய நன்றி உணர்வை பற்றி அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை எழுதணும். மீது 50% நான் காப்பியத்தையே உள்ள போய் அத்தனை பாடல்களையும் படிச்சதால ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் நான் சொல்லுவேன். அவர் போகும்போதே போருக்கு கிளம்பும் போதே கொன்றுவன்னு சொல்லிட்டு போவார், யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்களே எழுதும். இது ரொம்ப முக்கியம். அப்போ 10 மார்க் கேள்விக்கு 2 பக்கம் தான் தந்திருப்பாங்க, 2 பக்கம் தான் எழுதணும்னு நீங்க நினைச்சுக்காங்க. ஏன்னா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் அதெல்லாம் எழுதும்போது 2வது பக்கத்துக்கு பதில் ஒரு கேள்விக்கு நல்லா விடை தெரியும்னா 3 பக்கம் எழுதலாம். அப்படிலாம் வாய்ப்பு. 10 மார்க்குக்கு 2 பக்கம், 15 மார்க்குக்கு 3 பக்கம், 20 மார்க்குக்கு 4 பக்கம், சில நேரங்கள்ல 3 பக்கம். இத பண்றதால இப்ப 250 மார்க்குக்கும் நம்ம 45ல இருந்து 47 பக்கம் எழுதணும். இப்ப நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வரும். அப்போ நான் 45 பக்கங்கள்ல நம்ம 50 பக்கங்களே வச்சுக்கணும். 50 வச்சு 50 பக்கங்களை நானு 180 நிமிடங்கள்ல எழுத வேண்டும். 45 பக்கம் 180 நிமிடங்கள் இப்படி நம்ம வச்சுக்குவோம். அப்போ ஒரு பேஜுக்கு 180 45ஆல வகுத்தீங்கன்னா 4 நிமிடம். அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பார்டர் போட்டிருக்கிற இந்த பேஜ நீங்க 4 மினிட்ஸ் இன்னும் நல்லா படிச்சு இங்க நீங்க உங்களால 5 நிமிஷத்துல எழுத முடியுதுன்னா மெயின்ஸ் எக்ஸாம் காலுக்கு போனீங்கன்னா 4 நிமிஷத்துல எழுதுவீங்க. ஏன்னா இங்க எழுதும்போது ஐயா நடத்துற டெஸ்ட் தானே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எழுதுவது. அங்க போன பிறகு உங்களை அறியாம ஒரு ஸ்பீட் வரும்.
ஒரு பாம்பு தருத்தும் போதோ மாடு தருத்தும் போதோ எப்படி ஓடுறோம். இங்க பல பிள்ளைகள் வந்து சொல்லுவாங்க, ஐயா இங்க இருக்கும்போது என்னால 38 பக்கம் 40 பக்கம் தான் எழுத முடியுது, அங்க போய் எழுதுனையா 48 பக்கம் எழுதிட்டேயா 46 பக்கம் எழுதிட்டேயா அப்படின்னு. அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. அதனால 4 நிமிடத்துக்குள்ள ஒரு பேஜ் எக்ஸாம் ஹால்ல எழுதணும். இங்க வந்து 4.5 நிமிஷத்துல எழுதினீங்கன்னா கூட அங்க போயிட்டு உங்களுக்கு ஸ்பீட் பிக்கப் ஆயிடும். நான் சொல்றது இந்த சுருக்கப்பட்ட இந்த பக்கம் A4 பேஜ் கிடையாது. இதுதாமா இந்த பேட்டர்னை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ இங்க நாம முதல் முறையில எழுதும் போது நம்மளால நல்லா எழுத முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அப்படி நம்ம ரொம்ப தெளிவா எழுத முடியும்னு சொல்ல முடியாது. முதல் முறையாக நீங்க ஒரு படிக்காத புத்தகமா இருந்து நீங்க எழுதுறீங்க, கம்பராமாயணத்தை திடீர்னு படிக்கிறீங்க, சிலப்பதிகாரத்தினுடைய ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க, இல்ல நீத்தல் விண்ணப்பம் படிச்சதே இல்லையா, யூபிஎஸ்சிக்கு வந்த பிறகுதான் படிக்கிறோம் அப்படின்ற லெவல்ல நீங்க படிக்கிறீங்கன்னா, அதை உடனடியா உங்களால வந்து 4 நிமிடம் 5 நிமிடத்துல எழுத முடியும். கொஞ்சம் கூடுதலான நேரம் ஆகும், மெட்டீரியலை பார்த்து எழுதும். அதுக்கு நீங்க பயப்பட தேவை. எது உங்களுடைய ரைட்டிங் ஸ்பீட் தெரியுங்களா? உங்க ரைட்டிங் ஸ்பீடை எப்படி இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரைட்டிங் ஸ்பீடை எப்படி டிசைட் பண்ணலாம்னா, ஒரு பேப்பரை கொடுத்து உங்க அம்மாவை பத்தி எழுதுங்கன்னு சொல்றேன் இல்லையா? உங்க அம்மா பத்தி எழுதினா என்ன பண்ணுவீங்க? ஏதாவது நீங்க யோசிக்கணுமா? எங்க அம்மா என்ன ஸ்கூல்ல சேர்த்தாங்க, இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க, இன்னைக்கு கார குழம்பு வச்சாங்க, எனக்கு உடம்பு சரியில்லாம தைலம் தடவினாங்க, போனாங்க, அது இது எக்கச்சக்கமா விஷயம். எனக்கு எங்க அண்ணனுக்கும் சப்போர்ட் பண்ற சண்டை நினைச்சா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு நீல கலர் சட்டை தான் பிடிக்கணும், உங்களுக்கு தெரியும், எனக்கு உருளைக்கிழங்கு இப்படின்னு எக்கச்சக்கமான விஷயம் அம்மாவை பத்தி இருக்கு. நீங்க உட்காந்து எழுதி பாத்தீங்கன்னா அம்மாவை பத்தி 3 நிமிஷத்துல எழுதிட்டு இருக்கீங்க இந்த யூபிஎஸ். இல்ல ஃப்ரெண்ட்ஸு கூட டூர் போனதை பத்தி எழுதுப்பா. நீ ஸ்கூல் படிக்கும்போது டூர் போனதை பத்தி எழுதினாலும் நீங்க கிடு. அப்ப நேற்று நான் சொன்ன மாதிரி டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ஒரு படம் போட்டிருந்தாங்க. நான் முடிஞ்சா அப்புறம் குரூப்ல கூட போறேன். உங்களுக்கு தெரியும் ஆசிரியர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு தண்ணி மாதிரி வச்சிருப்பாங்க. மக்களை எடுத்து எடுத்து ஒரு பையனா வருவாங்க. அவங்க தலையில ஒரு கப்பு மாதிரி இருக்கும். அதை ஊத்தி ஊத்தி அனுப்புற மாதிரி ஒரு படம் போட்டோம். அப்ப என்னன்னா உங்களுக்கு திருக்குறளை பத்தி கொஞ்சம் தெரியும். நான் இன்னும் கொஞ்சம் ஊத்தி திருக்குறளுடைய வாட்டர் டேங்க் லெவல ரைஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு கம்பராமாயணத்தை பத்தி தெரியும். கும்பகர்ண வதைப்பள்ளத்துல எதை கவனிக்கணும்னு ரைஸ். அப்போ இப்ப போயிட்டு நம்ம பாத்ரூம்ல டேப் திறந்தோம் அப்படின்னாக்கா அது வந்து தண்ணி செல்லத்துல வேகமா வரும், செல்லத்துல மெதுவா வரும். ஏன் அப்படி? வாட்டர் டேங்க்ல ஃபுல்லா தண்ணி ஏத்திருந்தோம்னா திறந்த உடனே தண்ணி குத்தாலத்துல வர்ற மாதிரி வரும். வாட்டர் டேங்க்ல தண்ணி குறைவா இருந்தா திறந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா சொட்டு மெதுவா வரும். அப்பவே தெரிஞ்சிருவோம் தண்ணி குறைஞ்சிச்சு, மோட்டர் போடுங்க அப்படின்னு. அப்போ நமக்கு இந்த 28 சின்ன சின்ன டேங்க் இருக்கு இல்லையா, இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 28 புத்தகங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உங்க ஃபில்லப் ஆயிருக்கு, இல்லாமலாம் இல்ல. திருக்குறள்லாம் என்னன்னு தெரியும், பாரதியார்னா என்னன்னு தெரியும், பாரதிதாசனா என்னன்னு தெரியும், சிலப்பதிகாரம் கதை தெரியும், கம்பராமாயணம்னா என்னன்னு தெரியும். இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இப்ப நான் என்ன பண்றேன், அந்த டேங்கை வந்து ஹெட் லெவல்ல ரைஸ் பண்றேன். இப்ப நீங்க போய் பைப்பை திறந்தீங்கன்னா வேகமா வரும் முதல்ல. அப்புறம் மறுபடியும் கொஸ்டின் பேப்பரை கவனிக்க இதை கவனிக்க என்ன ஆகும், உங்களுக்கு கோபம் வரும். என்னடா இவ்வளவு முக்கியமான கேள்வி திருப்பாவியல் ஓமைகளை போய் 10 மார்க்ல கேட்டு வச்சிருக்காங்க, எனக்கு 58 ஓமை தெரியுமே, அவ்வளவு மனப்பாடம், எதை நான் எழுதுறது, 2 பக்கம் தான் ஐயா கொடுத்திருந்தோம் அப்படின்னு வெளில வந்து என்கிட்ட சொல்லுவீங்க. ஐயா ஓமைகளை போயிட்டு நம்ம அப்படி படிச்சிருந்தோம் ஐயா, 10 மார்க்ல போய் கேட்டாங்க ஐயா. அப்படின்னா என்ன எழுதணும், அவன் எதிர்பார்க்கிற சிறப்பு வாய்ந்தது 2 எழுதணும், நாம நுணுக்கமா யாருமே எழுதாதத புரியுதுங்களா? அப்போ இந்த டேங்கை நான் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால ரைட்டிங் ஸ்பீடை பொறுத்த மட்டும் நீங்க பயப்பட தேவை இல்ல. ஒருவேளை ரொம்ப சீனியர்ஸ் இருக்கீங்க, அவங்களுக்காக நான் சொல்றேன். இப்ப வந்து எனக்கு ரைட்டிங் ஸ்பீட் என்ன எழுதினாலும் நல்லா படிச்சிருக்கேன்யா, ஆனா எழுதிக்கிட்டே இருக்கும்போது என்னால 40 அதிகம் போனா 42 பக்கம் தான் தொட முடியுது, நான் சீரியஸா கூட எழுதி பார்த்துட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், கடைசி கட்டம், நான் முடியாத கட்டங்கள்ல அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 10 மார்க் கேள்வியை 2 பக்கம் எழுதுறீங்கல்ல, இதை ஒரு 1.25 பக்கத்தோட முடிச்சு எல்லா கேள்வியும் நம்ம அட்டன் பண்ணணும். அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் சொல்ல வர்றது முடியவே இல்லைன்ற பிள்ளைகளுக்கு அப்படி யாரும் இருக்க மாட்டீங்க. நம்ம கிளாஸ் முடிஞ்ச பிறகு நான் சொல்ல வர்றது எக்ஸப்ஷனல் கொஸ்டின்ஸ். ஏதோ ஒரு குறிப்பிட்ட கேள்வி இந்த இந்த 3 செக்ஷனையும் நான் எடுத்துட்டேன்யா, இந்த கேள்வியை நான் செலக்ட் பண்ணிட்டேன், ஆனா இதுல 3 வந்து சூப்பரா தெரியும், எனக்கு செம்மையா தெரியும், 4 பக்கம் 3 பக்கத்துக்கு அதிகமா கண்டென்ட் தெரியும், ஆனா இந்த ஒரு கேள்விக்கு எனக்கு வந்து அவ்வளவு கண்டென்ட் இல்லை, நான் யோசிச்சு பார்த்து எழுதினேன், அண்டர் ப்ரிப்பேர்டா இருந்தேன் அந்த புக்ல,
ஆனா இதை எடுத்துட்டேன். இந்த கொஸ்டின் நான் எடுக்க தேவையில்லை, 8ல கரெக்டா எடுக்கலாம். அந்த நேரத்துல இந்த 5 மார்க் கேள்விக்கு 3 பக்கம் எழுதணும்ன்றத 2.5 பக்கத்துல முடிச்சுக்கிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு நேரம் வீணாக்க கூடாது. எப்படி கணக்கு கொஸ்டின் எல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கடைசியா சிலர் எடுப்பாங்க, அந்த மாதிரி நம்ம பண்ணணும். எப்படி அப்ரோச் பண்றோமோ அந்த மாதிரி நேரங்கள்ல நாம என்ன பண்ணணும், 10 மார்க்கா இருந்துச்சுன்னா 2 பக்கம்ன்றதுக்கு பதிலா 1.75. 15 மார்க்கா இருந்ததுன்னா ஒரு 2.5 பக்கத்தோட முடிச்சிடுறது, அரை பக்கத்தை எம்டியா விட்டுக்கிறது. ஒருவேளை கடைசியா 10 நிமிஷம் வாய்ப்பு இருந்ததுன்னா மறுபடியும் எடுத்து இன்னும் 2 வரி எழுதி ஃபில் பண்ணி இதை வந்து ஒரு 4 பக்கம்ன்றத ஒரு 3.5 பக்கம் 3.25 பக்கத்துல முடிச்சுட்டு எல்லா கேள்வியும் அட்டன் பண்றோம். நம்முடைய நோக்கம் 250க்கும் நம்ம படிச்சிருக்கோம், 250 அட்டன் பண்றோம். இந்த 2.5 பக்கமும் நம்ம டம்மியா எழுதல, வெரி கீ பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கோம், நல்ல முன்னுரை எழுதியிருக்கோம் அப்படின்றது. இது வந்து எதுக்குன்னா, நான் சொல்றது ஃபார் நாட் ஆல் த கொஸ்டின்ஸ். நான் சொல்ல வருது, ஒரு கொஸ்டினை நான் அண்டர் ப்ரிப்பேர்டா இருக்கும்போது மேனேஜ் பண்ணும்போது 3 பக்கத்துக்காக நான் அங்கேயே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன்யா, அதுல சித்திரப்பாவையினுடைய அண்ணாமலை கேரக்டர் பத்தி என்னால எழுத முடியலன்னு விட்டுட கூடாது. ஏன்னா இங்க இருக்கிற இந்த கேள்வி செக்ஷன் பில இருக்கிற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். நீங்க அந்த நேரத்துல இதுல வந்து இந்த கேள்வி எனக்கு நல்லா தெரியுங்க, ஆனா இங்க உட்கார்ந்துகிட்டு நான் தடுமாறிட்டு இருந்தேன். இப்ப மறுபடியும் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்றேன். டைம் மேனேஜ்மெண்ட் என்பதை ரிப்பீட் பண்றேன் நானு. ஏன்னா ஆன்லைன்ல வந்து சில பிள்ளைகள் போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக நான் வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். 250 மார்க் இது. அப்போ 45 பக்கம்னு வச்சுக்குவோம். இந்த 45 பக்கங்களை நம்ம 180 நிமிடங்கள்ல எழுத வேண்டி இருக்கு. மினிட்ஸ், இது வந்து பேஜஸ். இப்போ ஒரு பேஜ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 180/45, இது வந்து 4 நிமிஷம், 4 மினிட்ஸ். இப்போ ரிவர்ஸ்ல கணக்கு பண்ணும். எப்படி கணக்கு பண்ணுவோம், இப்போ 250 மார்க்குக்கு 180 நிமிடம்னாக்கா 50 மார்க் கேள்வியை நான் எவ்வளவு முடிச்சிருக்கணும்னு பாக்குறேன். அப்போ இது 5ஆல நான் வகுத்தேன்னாக்கா 36 நிமிஷத்துல நான் முடிச்சேன். ரிவர்ஸ் இப்படி கிட்டத்தட்ட நான் வந்து 10 மார்க் 3.6, 4 நிமிஷம் நாங்க கணக்கு பண்ணோம் இல்லையா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா குறையுது 50 பக்கம்னு வச்சுக்கிட்டாங்க. இப்போ நாம இதனாலதான் நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம நடத்தும் போது என்ன பண்றோம், 150 மார்க் கொஸ்டின் பேப்பர் போடும்போது 50 மார்க்குக்கு 36னாக்கா 150 மார்க்குக்கு 3ஆல பெருக்கிறதால 36 பெருக்கல் 3 108 நிமிஷம் போட்டிருக்கோம். நீங்க நம்ம அகாடமியோட கொஸ்டின் பேங்க் எடுத்து பாத்தீங்கன்னா அது எல்லாம் 108 நிமிடங்கள், 1 மணி நேரம் 48 நிமிடம் போட்டு. உங்களுக்கு கூட கோபம் வரும், ஏன்னா இது 1 மணி நேரம் 45 போட வேண்டியது தானே இந்த ஆளு, ஏன்னா 1:50 போட வேண்டியது தானே. அந்த கேள்வி யாராவது கேட்பீங்கன்றதுக்காக தான் அதை நம்ம போட்டுக்கிட்டே. அப்போ ஒரு பேஜ வந்து 4 நிமிடத்துக்கும் குறைவா கொஞ்சம் குறையும், 3.6 மினிட்ஸ். அப்போ 10ல 6 பண்ணாக்கா 6 36. அப்போ நமக்கு வந்து 3 minutes 36 இதுக்குள்ள நீங்க முடிக்கிற அளவுக்கு உங்களுடைய ஸ்பீட். அது 10 மார்க் 10 மினிட் ரொம்ப கவனமா இருக்கும். மத்த 15 20ல நீங்க கொஞ்சம். அதனால இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இதையும் நீங்க கத்துக்கிறதுக்கு நீங்க அகாடமில சேர்ற பிள்ளைகள் என்ன பண்ணணும், அது முதல்ல தெரிஞ்சு என்ன பண்ணணும்னா, தொடக்கத்துல இருந்து நோட்ஸ் மேக்கிங் அண்ட் ரைட்டிங்ல கவனமாக இருக்கும். இங்க நம்ம அகாடமில படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகள் ஒரு 5ல இருந்து 10 பேர் 2-3 பேட்சா உட்கார்ந்து எந்த நேரமும் நோட்ஸ் எழுதிட்டே இருப்பாங்க. ஆன்லைன்ல ஜாயின் பண்ற பிள்ளைகளா இருந்தா அவங்களுடைய நம்பர் நம்ம தருவோம், அவங்க கூட நீங்க போன்ல பேசிக்கிட்டு இல்ல வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு நீங்க வீட்டுல ப்ரிப்பேர் பண்ற நோட்ஸ் எல்லாம் எழுதி இவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா இவங்க அதை எப்படி பெட்டர் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அவங்க கூட டச்ல இருக்கலாம். எப்ப நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்றீங்களோ அப்ப உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. சில சைலண்ட் பார்ட்னர் அமைதியா இருந்து உங்க நோட்ஸ் மட்டும் அனுப்புவாங்க, அவங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அது குறுந்தொகைக்கு நான் ஒரு டேபிள காலம் போட்டேன், குறுந்தொகைக்கு இருக்கிற ஓமைகளை மட்டும் நான் தொகுத்து எழுதிட்டேன். குருபீடத்துல ஓமைகள் கேட்டாங்க பாரு, 2 நாள் முன்னாடி ஹரி எழுதி. நான் ஒரு நோட்ஸ் மேக்கிங்ன்றது என்னன்றதை நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். நோட்ஸ் மேக்கிங் வந்து பாட்டு பாட்டா நோட்ஸ் எடுக்கவே எடுக்காது. குறுந்தொகையில் 25 பாட்டுனா 25 பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்குள்ள உங்களுக்கு 4 நாள் ஓடி இருக்கும். அப்புறம் எழுந்து கேள்வியை பாத்தீங்கன்னா குறுந்தொகையில் தோழின்னு கேட்டிருக்கும். 6வது பாட்டு 12வது பாட்டு 14வது பாட்டு 23வது பாட்டு 7 பாட்டை தொடர்புடுத்தி சரிப்படைஞ்சது. அதனால எப்பவுமே தமிழ் ஆப்ஷன் பொறுத்தமட்ட நோட்ஸ் மேக்கிங்ன்றது
it should be based on previous year question. புத்தகத்தை முழுசா படிச்சுட்டு போன வருஷம் என்ன கேள்வி கேட்டாங்க, கருப்பு மலர்களில் விளிம்பு நிலை மக்களா, அப்ப அதுக்கு எப்படி நோட்ஸ் ஹிண்ட் மேக்கிங். இதுல திருப்பாவையில் இடம்பெறும் நோன்பின் பயன்களும் நோன்பின் முறைகளுமா, அது தனியா எடுக்கும். அல்லது சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் 3 வழிகளின் சிறப்பா, அதை பத்தி எழுதும். சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கும் துணை மாந்தர்கள், சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்றதை பார்த்து ஒரு புத்தகத்துக்கும் அப்படி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஒரு புத்தகத்துக்கும் 10 இருந்து 12 பக்கங்கள், சில பெரிய புத்தகங்களா இருந்தா 15 பக்கங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்ப கிட்டத்தட்ட 28 புத்தகம் 30 புத்தகம் வச்சுக்கலாம். 30 புத்தகங்களுக்கும் நீங்க நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்க ரிவைஸ் பண்ண அடிப்படையில ஒரு 400-450 பக்கங்கள் உங்ககிட்ட மெட்டீரியல் இருக்கும். நாம தர்ற புத்தகம் ஒரு 200-300 பக்கம் இருக்கும். சப்போர்ட்டிங் மெட்டீரியல் தான் அது. நோட்ஸ் மேக்கிங் டெக்னாலஜி, ஹவு டு டேக் நோட்ஸ்ன்றதுக்கு 4 புத்தகத்துல ஒரு புத்தகம் ஃபர்ஸ்ட் பேப்பர், ஒரு புத்தகம் செகண்ட் பேப்பருக்கு உள்ளதா இருக்கும். இது ரெண்டும் உங்களுக்கு இருந்தா கையில நீங்க ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. இதுக்கு அடுத்து நீங்க வினாக்கள் இவ்வளவுதான் ஒரு புத்தகம் போட்டிருப்பேன். யூபிஎஸ்சி எந்த கொஸ்டின் எல்லாம் ட்விஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அந்த கேள்விகளுக்கு விடை தெரியுதான்னு ஹிண்ட் மட்டும் எழுதி பார்த்தோம். ரெண்டுத்தையும் பண்ணீங்கன்னா தமிழ் ஆப்ஷன் உங்களுக்கு முடிஞ்சிடும். 8 கேள்வி முடிஞ்சிடும். நண்பர்கள் எல்லாம் கவனிங்க. பல பிள்ளைகள் வீடியோல பாக்குறேன், ஷிஃப்ட்டுக்கு போயிருக்கேன் 4-5 பேர் போட்டிருந்தீங்க. உங்களுக்காக சேர்த்து சொல்றேன் நானு. நீங்க இந்த இதை கரெக்டா எழுதிட்டீங்கன்னா 8க்கு 8 கேள்வி கிடைக்கும். ஆனா நீங்க எழுத போறது எத்தனை கேள்விமா? 8ல 5 கேள்வி தான் எழுத போறீங்க. நாம இந்த 17 புத்தகங்கள்னா, நான் வேடிக்கையா நம்ம கொஸ்டின் பேட்ல கூட போட்டிருக்கோம், 17 புத்தகங்களையும் பிரித்து மேய்ந்து விடலாம் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். 17 புத்தகத்தையும் நடத்தினவன். ஒண்ணுக்கும் செக்ஷன் டெஸ்ட் வச்சுருவேன். செக்ஷன் டெஸ்ட் எந்த அகாடமியும் வைக்கிறது இல்லை. கண்ணன் பாட்டுக்கு மட்டும் 150 மார்க்கள், தாழ்ந்த தமிழகத்துக்கு மட்டும் 150. சின்ன புத்தகங்களா தான் கொஞ்சம் திருக்குறள் சேர்த்திருக்கும், அவ்வளவுதான். அப்ப 8 கேள்வியுமே நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணி தந்துருவேன். அப்ப இந்த 8ல தி பெஸ்ட் 5 நீங்க எடுத்துக்கலாம். அப்ப இன்னொரு நுணுக்கமான விஷயத்தை கவனிப்போம். அப்ப இந்த பக்கத்துல 5, 3, 3, 3 மொத்தம் 14 கேள்வி இருந்தது. அந்த பக்கத்துல 5, 3, 3, 3ன்னு 14 கேள்வி இருக்கு. மொத்தம் 28 கேள்வி இருக்கு. 28 கேள்வியில எத்தனை கேள்வி நம்ம எழுத போறோம்? யாராவது விடை சொல்லுங்க. மொத்தம் 28 கேள்வி கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் 14, அந்த பக்கம் 14. டோட்டலா நம்ம எத்தனை கேள்வி எழுத போறோம்? யாரா ஒருத்தவங்க பதில் சொல்லுங்க. ஆன்லைன் 19 கேள்வி. வெரி குட். ஏன்னா இது 5, 5, 10 எழுதிட போறோம். அது போக இங்க ஒரு 3, இங்க ஒரு 3, அங்க ஒரு 3, மொத்தம் 28. இப்படி எல்லாம் நம்ம மூளைக்கு வேலை தந்துகிட்டே இருக்கும். அதாவது திருக்குறளுடைய 2 திருக்குறள் உங்களுக்கு பாடம் நடத்தும் போது நான் சொல்லுவேன், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவை எண்ணிய திண்ணியராக பெரிய என்ற திருக்குறளுடைய நம்பர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர். 666. அது நான் வேடிக்கை சொல்லுவேன், நம்ம வருங்காலத்துல நம்ம பிள்ளைங்க எல்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம், 6 தான் பார்த்துட்டு இருக்கோம்னு தெரிஞ்சு திருவள்ளுவர் கொண்டு 666 பிக்ஸ் பண்ணிருக்காரு. ஹாட்ரிக் 6, 3 6 அடிச்சு சொல்லி இருக்கிறாரு. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணிய திண்ணியராக. நினைச்சத நினைச்ச மாதிரி அடையலாமா? உன்னுடைய நினைப்பில் நீ உறுதியாக இருந்தால். திண்ணியம்னாக்கா சாலிட்னு அர்த்தம். நீ சாலிடா இருந்த எந்த சூழ்நிலையும் பாதிக்குது. அதை விட எனக்கு பிடிச்ச இன்னொரு குறள் இருக்கு, அதனுடைய நம்பர் என்ன பார்த்து சொல்லுங்க. உள்ளியது எய்தல் எளிதுமன். நின்பெருஞ்சீர் வந்திருக்காரா? உள்ளியது எய்தல் எளிதுமன் வந்திருக்காரு. உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தன் உள்ளியது உள்ளப்பர். எனக்கு இப்ப அந்த குரலை விட இந்த குரல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலயாவது ஒரு கட்டாயம் மாதிரி நினைச்சதை நினைச்ச மாதிரி அடையலாம்பா, நீ உறுதியா இருந்தா அப்படின்னு சாங்கா சொல்றாரு. ஆனா இதுல என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன நம்பருமா? 540. 540. என்ன அதிகாரம் அது? வினை ஊக்கமுடைமை ஒச்சாவா, மறக்காம இருக்கணும். பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் இது. உள்ளியது எய்தல் எளிதுமன்றார் திருவள்ளுவர். நினைச்சதை அடையிறது ஈஸி பண்ற. என்னையா இப்படி சொல்றீங்களே அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா, அதே திருக்குறள் செகண்ட் ஹாஃப்ல சொல்றாரு, மற்றும் தன் உள்ளியது உள்ள பெறின். நீ எதை அடையணுமோ அது எந்த நேரமும் நினைச்சிட்டு இருக்கணும்.
இட்லி சாப்பிட்டா கூட இது ஏன் உணவுப் பொருட்களுக்கு அரிசிக்கு வந்து விவசாயிகள் வந்து ஏன் விலை நிர்ணயம் பண்ண முடியாம இருக்கு? நாம ஒரு கலெக்டர் ஆயிட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம குடோன்ல எப்படி அரிசியை கொள்முதல் பண்ணணும், என்ன விலைக்கு விற்கணும், இடைத்தரகர்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சினிமா தியேட்டருக்கு போய் கியூல நிக்கும் போது கூட அங்க பில்லுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி இப்ப குறைச்சிருக்காங்கல்ல. நாம வேற ஒரு வேலை தான் செய்யறோம். ஒரு பீச்சுக்கு போய் உட்காரும் போது கூட அங்க இருக்கிறவங்க ஏன் பிளாஸ்டிக் பேப்பர் இவ்வளவு போடுறாங்க? நாம ஒரு தடவை வந்து அந்த பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்படி எந்த நேரமும், அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஒரு படம், அந்த ஜோக்கர்னு ஒரு படம் வந்து அந்த குருசங்கர்னு ஒரு நடிகர் நடிச்சிருப்பார். அவர் அந்த ஊர் கலெக்டர்னு சொல்லிட்டு சுத்தி வருவார். அவர் மனத்துக்குள்ள கலெக்டராவே தான் இருப்பார். நான் கலெக்டர், தாசில்தார் ஏதோன்னு சொல்லி சுத்துவார். நீங்க அந்த மாதிரி உங்க மனதுக்குள்ள இப்ப இருந்த கலெக்டர், நான் அடிக்கடி என்ன எடுத்துக்காட்டு சொல்றேன், கற்பருமைக்காக சொல்றேன், நீங்க நினைச்சுக்காதீங்க. நான் அடிப்படையில என்ஜினியர். நான் இன்னைக்கு எந்த தமிழ் மேடைகளுக்கும் போய் நான் பேசுறேன். அதனால் கூட அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல ஒரு விவாதம் வந்த போது பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் சொன்னாரு, கரெக்டான நேரத்துல சொன்னீங்க தமிழில், கரெக்டான கேள்வி கேட்டீங்க அப்படின்னாரு ஒருத்தர். அப்ப நான் என்ன தரப்படுத்திக்கிட்டேன். காலைல எழுந்ததுல இருந்து தொல்காப்பியம் படிக்கிறேன், சிறுகதை படிக்கிறேன், புதினம் படிக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற ஹைக்கூ எப்படி மாறி இருக்குன்னு பழக்கிறேன். டிஆர்பி கிளாஸ் நடத்துறதுக்கு திரைப்பாடல் இலக்கியங்களை படிக்கிறேன். நானே வெண்பா எழுதுறேன், ஆத்திரப்பா எழுதுறேன். வஉசி பத்தி முந்தா நாள் நான் எழுதியிருந்த கவிதையை நான் மாதம் ஒரு புத்தகம் வெளியிடுறேன். வஉசி பத்தி முந்தா நாள் எழுதியிருந்த கவிதையை வஉசி அமைப்புல இருந்து கூப்பிட்டு அவங்களுடைய மாத இதழ்ல போடுறாங்கன்னு எழுதினாங்க. நீரை நீரை நெருப்பை அணைக்கும் குணமுடை நீரில் நீயோ அணையா நெருப்பு வைத்தாய்ன்னு எழுதுறாங்க. பொதுவா தண்ணீர் வந்து நெருப்பை அணைக்கும், ஆனா தண்ணீரே நீ நெருப்பு பத்த வச்சடா அப்படின்னு. நெருப்பை அணைக்கும் குணமுடை நீரில் நீயோ அணையா நெருப்பு வைத்தாய். அந்த கவிதை முடியும் போது அப்படி இருக்கும். பருப்பு இங்கே வேகாது என்று பரங்கியருக்கு புரிய வைத்தாய்ன்னு அந்த கவிதை முடியும். அப்போ நம்ம எந்த நேரமும் அதுவா இருக்கிறேன். நான் வெண்பா எழுதுவேன், நான் ஆத்திரப்பா எழுதுவேன், பெரிய ஆய்வு புத்தகம் இந்த முறை நான் எழுதியிருக்கேன். பொலிட்டிக்ஸ் வந்து உலகத்திலேயே சொன்னவன். அப்ப நான் சொல்றது எனக்காக சொல்ல, உங்களுக்கு நான் சொல்றது ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தமிழ் ஆப்ஷன். நீங்க யூபிஎஸ்சி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்டல் இஷ்யூ, பாலிட்டி, போன தடவை இன்டர்வியூக்கு போனவங்க, போன தடவை சிசெட் கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணிருக்க யூடியூப், எந்த நேரமும் அதையே கேட்டுட்டு இருக்கோம். அதான் திருவள்ளுவர் சொல்றாரு, உள்ளியது எய்தல் எளிதுமன், நினைத்ததை நினைத்த மாதிரி அடையிறது எளிதுப்பா. எப்போ? மற்றும் தன் உள்ளியது உள்ள பெறின். உன்னுடைய மனசுல நான் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ன்றத மறந்துடவே கூடாது ஒரு வினாடி கூட. நீ தூங்கினா, பல்விளக்கனா, முழிச்சுட்டு இருந்தா, எங்க போனாலும் நான் வேடிக்கை சொல்லுவோம், பாத்ரூம் போனா கூட குளிக்கும் போது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சு அங்க திருக்குறளோ வேற ஏதோ ஒரு ஆடியோ ஓடிட்டே இருக்கணும். வெளியில வீட்டுல ஏறி வரீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல, வீட்டுல தனியா பிள்ளைங்க இருக்கீங்க அல்லது காதுல இதை போட்டுக்கிறீங்க ஹெட்போனை, எந்த நேரமும் அது தொடர்பான விஷயத்தை கூட தான் நீங்க வாழ்ந்துகிட்டே இருக்கு. வேடிக்கை சொல்லுங்க, நீங்க கிராமத்துக்கு போயிட்டீங்க, தினத்தந்தி பேப்பர் தான் கிடைக்கிறது. அக்கா பொண்ணு காது குத்திக்கு போயிட்டீங்க, பேப்பரே கிடைக்கல, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க முடியல. இன்னைக்கு பேப்பர் படிக்கலாம், இருந்தாலும் பேப்பர், தினத்தந்தி பேப்பர் தான் டீ கடையில கிடைக்குதுன்னா அதை எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய விளம்பரம் என்ன வந்திருக்கு, ஏன் இந்த தேதியில அறிவிக்கலாம், இன்னைக்கு லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த நாள், விவசாயம் ஏன் விவசாய திட்டத்தை லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த நாள்ல அறிவிக்கணும், லால் பகதூர் சாஸ்திரி வாழ்க்கை அப்படி பார்க்கணும். அவர் தான் டெல்லி செலோ கிசான்களுக்கான போராட்டத்தை நடத்துறாரு. அப்ப ஒண்ணையும் நாம அப்படி இருந்திருக்கு. இதுதான் அடிப்படை. இதேதான் ஃபர்ஸ்ட் பேப்பர். இப்ப நம்ம செகண்ட் பேப்பர் நம்ம சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அது என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இங்க இருக்கிற இலக்கிய நயம் தோன்ற பாராட்டுதல் அங்க இருக்காது, வேற எது. அப்ப இங்கேயும் ஒரு ப்ளூ பிரிண்ட் உண்டு, இங்கேயும் ஒரு ப்ளூ பிரிண்ட் உண்டு. ஆனா இங்கேயும் அதே மாதிரி செக்ஷன் ஏ, செக்ஷன் பி இருக்கு பாருங்க. செக்ஷன் ஏல இந்த பகுதிகள் வரும். அப்ப எந்தெந்த புத்தகங்கள்லாம் இங்க வரும்னு கேட்டீங்கன்னாக்கா, நாம படிக்கிற தொல்காப்பியம் 5 இலக்கணம் இங்கேயும் வரும், அங்கேயும் வரும். செக்ஷன் ஏலையும் வரும், 5 இலக்கணம்னு படிக்கக்கூடிய செக்ஷன் ஏலையும் வரும், பிலையும் வரும். அப்புறம் மொழி வரலாறு, சு சக்திவேல் ஐயா புத்தகம், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். அதற்கு பிறகு நமக்கு இங்க இருக்கக்கூடிய இலக்கிய வரலாறு, பாக்கியமேரி அம்மா புத்தகம். கடைசியா நம்ம போட்டிருக்கிற புது கவிதைகள். இந்த மாதிரியான ஒரு 6-7 புத்தகங்கள் தான் செக்ஷன் ஏக்கு உள்ளது. இங்கதான் நம்ம உங்களுக்கு வந்து நேற்று வாய்ப்பு கொடுத்தோம். கொஞ்சம் பேர் வந்து நம்முடைய டெல்லி பாபுன்னு நினைக்கிறேன், அவர் யானை டாக்டர், டெல்லி பாபு நவநீத கிருஷ்ணனும் யானை டாக்டர் கதை கேட்டையா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னாங்க. நேத்து நாம வகுப்பு
நிறைவா நடத்தின அந்த இலக்கிய வரலாறு டேபிளர் காலத்தை ஆன்லைன் பிள்ளைகள் முற்றிலும் புதுசா வகுப்புக்கு வந்தவங்க கொஞ்சம் பேர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல எழுதி அனுப்பியிருந்தீங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நான் அங்கேயே பார்த்து மார்க் போட்டிருந்தேன், ரைட் போட்டிருந்தேன். இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் புதிய பிள்ளைகள் வந்திருந்தா அது இதுதான். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இது செக்ஷன் ஏ. செக்ஷன் பில என்ன ஆகுதுன்னா, இதுக்கு அடுத்து நேத்து நாம குறிச்ச மத்த புத்தகம் எது எது நம்முடைய பாருங்க மேல பார்த்தாலே தெரியுது. திறனாய்வு என்கிற கீசூர் நடராஜனுடைய புத்தகம், ஒப்பிலக்கியம் புத்தகம். அடுத்தது ஏன் இதை நான் செக்ஷன் ஏ செக்ஷன் பி ரெண்டுத்திலையும் போட்டேன் அப்படின்னாக்கா 5 இலக்கணத்தை இது இந்த இலக்கிய உத்திகள் இருக்கு இல்லையா, இந்த இலக்கிய உத்திகள் அந்த புத்தகத்தையே படிச்சிருவோம். ஆனா கேள்வி கேட்கறது இங்க கேட்பாங்க. அவங்களுடைய சிலபஸ் பேட்டர்ன் அப்படி பிரிச்சிருக்காங்க. இதற்கு பிறகு சக்திவேல் ஐயாவுடைய நேற்று நீங்க பழமொழி எல்லாம் சொன்னீங்க பாருங்க, நாட்டுப்புறவியல், நாட்டுப்புற இலக்கியங்கள். அடுத்து இதுலயே இருக்கக்கூடிய கடைசியா இருக்கக்கூடிய இதழியல், மாப்பா குருசாமியினுடைய ஜேர்னலிஸ்ட். அடுத்து தமிழர் நாகரிகமும் பண்பாடு. இந்த 6-7 புத்தகங்கள் இங்க வரும். 6 12 புத்தகங்கள் நம்ம போட்டிருக்கோம். ஆனா 11 புத்தகம் தான். காரணம் இது இன்டர்செக்ஷன்ல ரெண்டுத்திலும் நம்ம எழுதிருக்கோம். அப்ப இதுக்கும் அதே பேட்டர்ன் தான், அதே மாதிரியே தான் வரும். இருந்தாலும் நான் மறுபடியும் எழுதுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இதுல இதனாலதான் குறைவான புத்தகம் இருக்கிறதால பேப்பர்ல நம்ம படிக்கக்கூடியதுல ஒரு புத்தகத்துல இருந்து 2 கேள்வி 3 கேள்வி கூட நமக்கு வரும். இதுவும் அதே மாதிரிதான். செக்ஷன் ஏ செக்ஷன் பி அதே பேட்டர்ன் தான். இங்க 1 இங்க 5 இது 2 கம்பல்சரி. 2 3 4 6 7 8 அதே மாதிரி இதுல 5 கேள்வி. 1 2 3 4 5 இங்க 1 2 3 4 5 மற்றதெல்லாம் 3 3 கேள்வி. 1 2 3 1 2 3 1 2 3 அதே பேட்டர்ன் தான். செகண்ட் பேப்பருக்கு நம்ம என்ன சொன்னோமோ அதே தான். அதே டைம் மேனேஜ்மெண்ட் தான். அதே விஷயம் தான். அதை ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கோச்சிங் பேட்டர்ன் மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க நம்ம 5-6 புத்தகங்கள் தான் படிக்கும். இதுல என்னன்னா, இதுல ஒரு கேள்வி, ஏதாவது ஒரு கேள்வி இலக்கணம் சார்ந்த கேள்வியாக அவசியமாக போடுறாங்க. நம்முடைய மெய்ப்பாடு இதுவரையில யூபிஎஸ்சி அதிகமா கேட்ட கேள்வி. தமிழருடைய மெய்ப்பாடுன்னு சொல்லக்கூடிய பாடி லாங்குவேஜ் அல்லது நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு இல்லையா, தொல்காப்பியர் 8 வகையா சொல்றார். நகையே, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று அப்பால் 8ஆம் மெய்ப்பாடு என்ப. இந்த மெய்ப்பாடு இங்க கேட்டிருக்கிறாங்க. அல்லது தொல்காப்பியர் கூறுகிற அகத்திணை புறத்திணை பொருத்தப்பாடு இங்க கேட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் உள்ள போயிட்டு நமக்கு உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் இருக்கு பாருங்க, படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். மெய்மயக்கம் கேட்டிருக்காங்க. நம்ம எப்பவுமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்ல நம்முடைய குற்றியல் உகரம், சார்பு எழுத்துகள் இதெல்லாம் எப்ப வேணாலும் போடுவாங்க. நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எந்த வருஷம் வேணாலும் ஒரு இலக்கண கேள்வி இருக்கு. அப்ப இந்த பக்கத்துல 3-4 புத்தகன்றதுல இதுல என்ன ரிப்பீட் ஆகக்கூடிய சில கேள்விகள், அந்த கேள்வியை போடாம யூபிஎஸ்சி விடுறதே இல்லை. அது என்னன்னா, இலக்கிய வரலாறு பகுதியில நேற்றைக்கு நாம படித்த களப்பிரர்கள் காலம், இதுக்கு 2-3 காலம் இருக்கு. களப்பிரர்கள் காலம்னு பேரு, இருண்ட காலம்னு பேரு, 11 கீழ்கணக்கு காலம்னு பேரு, வடமொழியில் எழுதும்போது இது நீதி நூல் காலம்னு சொல்லுவாங்க. தமிழ்ல இந்த நீதியை மாத்திரம்னா அற இலக்கிய காலம்னு பேரு. இப்படி இந்த காலகட்டத்துக்கு 5-6 பெயர்கள் இருக்கிறதால இது தொடர்பான ஒரு கேள்வியை எப்பவுமே யூபிஎஸ்சி ஏதாவது ஒரு மாற்று வடிவத்துல போட்டுக்கிட்டே இருக்கு. ஏன் போடுவாங்கன்னாக்கா, இந்த களப்பிரர் கால மன்னர்களை குறித்தோ செய்திகளை குறித்தோ நமக்கு வலுவாக கிடைக்கிறது. அவருடைய வரலாறு அழிக்கப்பட்டிருக்கு. இப்ப வரையில பெரிய ஆய்வு இலக்கிய உலகத்துல நடக்கிறது. அப்போ இந்த முறை அறநூல்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கு. அது இந்த பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கட்டிடக்கலை இருக்கு இல்லையா, அல்லது பல்லவர் கால கட்டிடக்கலை இருக்கு இல்லையா, பொதுவாக தமிழருடைய அல்லது சோழர்களுடைய கட்டிடக்கலையோ அல்லது பல்லவர் கால கட்டிடக்கலையோ இங்க ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. சில கேள்வி எல்லாம் அவுட் கோச்சிங் மாதிரி. அது மாதிரி இலக்கிய உத்திகள்னு இங்க இருக்கு இல்லையா,
இதுல ஒரு 7 உத்திகள் தந்திருப்பாங்க. தொன்மம், படிமம், உள்ளுரை உவமம், இறைச்சி, இருமை வரையில இருக்கும். அது நம்ம உங்களுக்கு இதுல இருந்து 1 அல்லது 2 கேள்வி அவசியமா போட்டுட்டே இருக்கும். அது இந்த பகுதியில 4 சிற்றிலக்கியங்கள் இருக்கு. அது எது கொடுத்திருக்காங்கன்னா 4 தான் கொடுத்திருக்காங்க. பரணி, தூது, உலா. சிலபஸ்ல பாருங்க இன்னொன்னு எடுத்து வந்திருக்காங்க. பரணி, தூது, உலா, குறவஞ்சி தானே சிலபஸ்ல செக்ஷன் நானே பார்க்க இந்த இடத்துல இருக்கு. சிற்றிலக்கியங்கள்ல தூது, உலா, பரணி, குறவஞ்சி தான். பரணி, குறவஞ்சி இந்த 4ல ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க அல்லது சிற்றிலக்கியம் கேட்பாங்க. இது எல்லாம் அப்படி இருக்கு. அந்த நேற்றுக்கு நான் உங்களை படிக்க சொன்னேன் இல்லையா, சிறுகதை, புதினம், நாடகங்கள் இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா. இதை என்ன பண்ணுவாங்க, தற்கால புதினங்கள், தற்கால இலக்கியங்களுடைய போக்கு, அரசியல் இயக்கங்கள் எவ்வாறு இதுல தாக்கமா இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் பேப்பருடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பிக்சட்னு சொல்லலாம். அப்ப இதே டைம் மேனேஜ்மெண்ட் தான், இதே மாதிரிதான். ஆனாலும் கொஞ்சம் புதுசா வந்து ரிப்பீட் பண்றேன். 10 மார்க் கேள்விக்கு 2 பக்கம், 15க்கு 2, 20க்கு ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்த மட்டும் பல இடங்கள்ல உங்களுக்கு 3 தான் தராங்க. அதுல கூட 4, 3 போட்ட. ஏன்னா இலக்கண கேள்விகள் சுருக்கமாக 3 தான் போடுறாங்க. 47, 47 பக்கம். அதே மாதிரி ஒரு பக்கம் எழுதுறதுக்கு 3 நிமிடத்திலிருந்து 4 நிமிடத்துக்குள்ள ஒரு பேஜை நீங்க எழுதி முடிக்கிற அளவுக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பருடைய கொஸ்டின் சம்பந்தமான ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பேப்பரையும் செகண்ட் பேப்பரையும் நாம ஒரு 7 வருஷம் முன்னாடி 2017 செப்டம்பர் 30ஆம் தேதி தான் நம்ம அகாடமியை நம்ம தொடங்கணும். நம்ம நான் ஓர் ஐஏஎஸ் அகாடமி. நான் ஓர் என்பதுலயும் நீங்க நான் ஊருன்னு சொல்லக்கூடாது, நான் ஓர்னு தான் சொல்லணும். ஏன்னா உயிரெழுத்து ஐ வர்றதால ஏ அண்ட் தி போடுற மாதிரி தமிழ்லயும் ஒரு ரூல் உண்டு. நான் ஓர் ஐஏஎஸ் அகாடமி செப்டம்பர் 30ஆம் தேதி தொடங்கணும். இந்த செப்டம்பர் 30ஆம் தேதி நமக்கு ஒரு ஆண்டு விழா நிகழ்ச்சி. அப்ப நான் தமிழ் ஆப்ஷனை அனலைஸ் பண்ணி பார்த்தபோது ஒரு முக்கியமான ரகசியம் கிடைச்சது. அது என்னன்னா, செகண்ட் பேப்பர்ல இருக்கக்கூடிய 17 புத்தகங்களுக்கும் நம்மால கிட்டத்தட்ட ஒன்னொன்னுக்கும் 10 கேள்வி 5 கேள்விகள் அடிப்படையில ஒரு 700-800 கேள்விகளை நம்மளால காயின் பண்ண முடியும். சின்ன சின்னதா மாத்து. இப்ப கண்ணன் பாட்டு 23 வச்சுக்கோங்க, 23க்கும் தனியா ஒரு கேள்வி பண்ணலாம். அப்புறம் தாயும் தந்தையும் ஒப்பிட சொல்லலாம். அதுல இருக்கிற ஓமைகள்னு கேட்கலாம். அதுல இருக்க பாரதியார் பாடல்னு கேட்கலாம், பாரதியாருடைய படைப்பாற்றல்னு கேட்கலாம், அதுல இருக்கக்கூடிய உளவியல்னு கேட்கலாம். இப்படி பார்த்தோம்னா கண்ணன் பாட்டுல 30 கேள்வி ஆயிடும். திருக்குறள்னு வச்சுக்கோங்க, 35 அதிகாரத்துல எந்த அதிகாரத்தை வேணாலும் கேட்கலாம். 2 அதிகாரத்தை ஒப்பிட சொல்லலாம். இப்படி அதுல அப்போ அதுல ஒரு இப்படி கேள்விகள் போட்டுட்டே வந்தோம்னா மினிமமா 500 கேள்வியில இருந்து கொஞ்சம் சூட்சமா போனா 800 கேள்வியில செகண்ட் பேப்பர் சேச்சுரேட் ஆகும். சின்ன சின்ன மாற்றம் தான். அது ஒன்றும் 800 கேள்வியான்னு நினைக்க தேவையில்லை, சின்ன மாற்றம். முத்துப்பட்டனுடைய மனித நேயம்னா என்ன, முத்துப்பட்டனுடைய பண்பு நலன்கள்னா என்ன, முத்துப்பட்டனுடைய பாத்திரம் எவ்வாறு, 3மே ஒரே கேள்விதான். அது பேரு முகமூடி கேள்வி. ஆனால் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல, அப்ப செகண்ட் பேப்பரை பொறுத்தமல்ல 500ல இருந்து 800 கேள்விகளை சின்ன சின்னதா மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கு. ஆனால் இங்கதான் ஒரு ரகசியத்தை நம்ம சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கேள்விகள் 120ல இருந்து 140க்கு மேல இல்லவே இல்லைன்னு. இப்ப என்னுடைய கொஸ்டின் பேங்கே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஏன் அப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்படி இருக்குன்னா, செகண்ட் பேப்பர்ல கேள்வி வேற, ஆனா எல்லாரும் ஒரே மாதிரிதான் விட எழுதணும். கண்ணன் பாட்டு ஓமை என்ன கேட்கலாம், ஒரு 80 ஓமை இருக்குன்னா நீங்க 15 எழுதுவீங்க, அவர் 10 எழுதுவாரு, அவர் 20 எழுதுவாரு, இவர் 8 எழுதுவாரு, இப்படிதான் எழுத முடியும். ஆனால் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கேட்கப்படுற கேள்விக்கு ஒரு வருஷம் ஒரு 80 பேர் 60 பேர் தமிழ் ஆப்ஷன் மெயின்ஸ் எழுதுறாங்கன்னா அவங்க எல்லாருமே தனித்தனி விடை எழுதணும். நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி தமிழ் சிறுகதைகளின் நோக்கம் போக்கும்னா உங்களுக்கு புதுமை பித்தனை ரொம்ப பிடிச்சிருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு லட்சுமி எழுத்தாளருடைய பெண்ணிய செய்திகள் பிடிச்சிருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு லாசா ராமாமிர்தம் பிடிச்சிருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு அசோகமித்திரன் பிடிச்சிருக்கலாம், ஒருத்தருக்கு ஜெயமோகன் பிடிச்சிருக்கலாம், ஒருத்தருக்கு அப்போ விடைகள் வெவ்வேறு. வினையால் அணையும் பெயர்னு நான் இது இலக்கண கேள்வி கேட்டா கூட, வினையால் அணையும் பெயர்னா அர்த்தம்
வினை சொல்ல பெயர் சொல்லா மாத்துறது. படி என்பது வினை சொல், படித்தவன் என்பது வினையால் அணையும் பெயர். நீ படிச்சவனாப்பா அப்படின்னு. கீழே விழுந்தவன் யாரு? போர்டுல கிறுக்கியவன் யார்? இந்த கிறுக்குதல் என்ற வினை சொல் கிறுக்கியவன். கட்டுரை போட்டிக்கு பெயர் கொடுத்தவன் யார்? இதான் வினையாளன். இப்ப வினையாளன் பெயர் எத்தனை என்ன கேட்டீங்கன்னா சொல்லுவேன். நான் சொல்லிட்டே இருப்பேன், 2000 சொல்லுவேன். உட்கார்ந்தவன், எழுந்தவன், சென்றவள், வந்தவள், மறந்தவன், கேட்டவன், பார்த்தவன், போட்டவன், தின்றவன், தின்னாதவன், மறந்தவன், இப்படி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். வண்டி ஓட்டியவன், வண்டியில் உட்கார்ந்திருந்தவன். வினை சொல்ல செய்யறவன் யார்? அப்ப என்ன ஆகுது? கேள்வி 1 விடைகள் எக்கச்சக்கமாக இருக்கு, மிகுதியா இருக்கு. இப்ப நான் சொன்ன இலக்கிய உத்திகள், தொன்மம், படிமம், இதெல்லாம் நான் சொல்றேன்னு வச்சுங்களேன். படிமம்னா என்ன? ஒரு இலக்கியத்தை படிக்கிற போதே அந்த காட்சி நமக்கு தெரியும். இப்ப பொன்னியின் செல்வன் கதையை படிக்கும் போதே வீராணம் ஏரியில வந்தியத்தேவன் போறதும், அந்த குதிரையும், அந்த குதிரை சத்தமும், அந்த மரமும், அங்க இருக்கிற பறவையும் கல்கி சொல்ல சொல்ல நம்மள அறியாம 11ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுக்கு போயிடும். அப்ப அந்த படிமம்னா என்ன? ஒரு ஓவியத்தை நமக்கு அப்படியே சில பதங்கள் வரையும் போது அப்படியே போயிடும். சில டைம் மிஷின் படங்கள், நார்மி அந்த படங்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த கதைக்குள்ள இருந்துட்டு இருப்போம். அது நேரம் அம்மா கடைக்கு போகணும், இல்ல தோசை மாவு வாங்கிட்டு வான்னு சொல்லணும், போகும். அப்ப அதுக்கு பேர் படிமம்னு பேர். ஒரு எழுத்தாளன் எப்ப வந்து, நேற்று கூட நம்ம குறுந்தொகை பாடல் தான் நான் படிச்சோம்ல, அது ஒரு படிமம் தான். என்னுடைய கணவனுடைய காதலனுடைய அன்பு வந்து நிலத்தை விட பெரியது, வானத்தை விட உயர்ந்தது, நீரை விட ஆழமானதுன்னா உங்களால காட்சிப்படுத்தி பார்க்க. இது படிமம்னு கேட்டா ஒரு இடத்துல தான் விடை இருக்குன்னு கிடையாது. உங்களுக்கு பொன்னியின் செல்வன் பிடிச்சிருக்கலாம், ஒருத்தர் குறுந்தொகை பிடிச்சிருக்கலாம், ஒருத்தர் வந்து படைப்பு பல படைத்து புறநானூறு எனக்கு பிடிச்சிருக்கான்னு எழுதலாம், இன்னொருத்தர் எஸ் ராமகிருஷ்ணனுடைய இந்த கதையில போய் படிச்சேன், அதுல ஒரு அழகா சொல்லிட்டு அது படி. அப்போ கேள்வி ஒன்றாக இருக்கிறது, விடைகள் வெவ்வேறாக இருக்கிறது. இது ஃபர்ஸ்ட் பேப்பர்னுடைய மிக முக்கியமான செய்தி. இலக்கணம்னா ஒண்ணுதான். நான் கேட்கறது வந்து அடுக்கு தொடர் கேட்டிருப்பேன், இரட்டைக்கிளை கேட்டிருப்பேன். ஆனா விடைகள் நீங்க எது கச்சக்கமா எழுத. வாழ்க வாழ்கதான் அடுக்கு தொடர் கிடையாது. வருக வருக, தருக தருக, பிரித்தால் பொருள் தந்தால் அடுக்கு தொடர். ஸ்கூல்லயே படிச்சிருக்கீங்க. பிரித்தால் பொருள் தரலனாக்கா இரட்டை கிளவி. படபட, தடதட, குடுகுடு, தடதட, தடதன்னு ஒண்ணாப்பா. தடதடவென்று ஓடினான், குடுகுடு என்று பேசினான், மடமடவென்று இப்படின்னு இதுல. அப்போ எடுத்துக்காட்டு எக்கச்சக்கம். இது வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர்னுடைய ரொம்ப முக்கியம். இப்ப இலக்கிய வரலாறு கலப்பிரர் காலம் எப்படிப்பட்ட காலம் என்று ஆராய்கன்னா, ஆராய்கன் வாய்ப்பு தந்துட்டாங்கனாக்கா, யூ கேன் ரைட் போத் ஆன் பாசிட்டிவ் சைட் ஆர் ஆன் நெகட்டிவ் சைட் ஆர் வித் போத். ரெண்டுத்தையும் கலந்து எழுது. கலப்பிரர் காலத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவருடைய எழுச்சிக்கு பிறகு அந்த பகுதியை ஆட்சி செய்தவர்கள் அடித்தட்டு மக்களாக, எளிய மக்களாக இருக்கலாம் கூட ஒரு ஆய்வு இருக்கிறது. ஆனா அது மெய்ப்பிக்கப்பட முடியாது. ஏன்னா அந்த காலத்துல பொருளாதாரத்தை பின்தங்கி இருந்தாங்களே தவிர தீண்டாமை எல்லாம் கலப்பிரர் காலத்துக்கு கிபி 3ஆம் நூற்றாண்டுல இல்ல. அப்போ கலப்பிரர் காலம் இருண்ட காலமா என்று ஆராய்னா, ஆமா, தமிழ் பண்பாடும் தமிழ் நாகரிகமும் பின்னுக்கு தள்ளப்பட்டிருந்தது, அதனால இருண்ட காலம்னு சொல்லலாம். இல்லப்பா 11 கீழ்கணக்கு நூல்கள் வந்திருக்கு, 300 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கிறான், ஒரு பிள்ளப்பரப்பையே ஆட்சி செஞ்சிருக்கான், பேரரசனா இருந்திருக்கிறான், அதனால இப்ப 2 பக்கமும் நீங்க பாருங்க. அப்போ இந்த புது கோணத்தை உங்க இதுல விட்டுறாங்க. ஆராய்க, திறனாய்வு செய்க, மதிப்பிடுக என்பதெல்லாம் நீங்க 100க்கு 68 மார்க்கும் தரலாம், 100க்கு 10 மார்க்கும் போட்டு ஃபெயிலும் பண்ணலாம். இப்ப பல திரைப்படங்கள் வரும்போது ப்ளூ சட்டை மாறன் வச்சு கிழிக்கிறாருல, நம்ம அதை தான் பார்த்துட்டு போறோம். ஆனா அங்க என்ன பண்றாங்கன்னா அப்படின்னு அடிக்கிறாரு. நான் கூட ஒரு ஓடிடியில ஒரு படம் பார்த்தேன், பன் பட்டர் ஜாம்னு. தியேட்டர்ல வரலையே நினைச்சிட்டே இருந்தேன். இந்த குக் வித் கோமாளியில இருக்கிற பையன் நடிச்சிருக்கான், ராஜு. படம் எனக்கு நல்லதா இருந்தது. அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பெக்டடா போய் முடிஞ்சு நல்லதா. அது ப்ளூ சட்டை மாறன் கிழிக்கிறார் உட்காந்து. அப்புறம் பார்த்து திறனாய்வு என்பது, மதிப்பிடுகை என்பது, இந்த ஆராய்வு என்பதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்கோப். பாசிட்டிவ் சைடு பார்க்கலாம், நெகட்டிவ். கண்ணகியை பாராட்டி தான் ஆகணுன்றது. கண்ணகிய அன்னைக்கு இருக்கிற கோணத்துல கற்பில் சிறந்தவங்க, மன்னன்ட்ட போய் தேரா மன்னான்னு கேட்டாங்க, நெருப்பு வச்சாங்க, ஒரு இது. ஆனா இன்னைக்கு இருக்கிற பெமினிஸ்ட் கோணத்துல அடுத்த வீட்டுக்கு போன உடனே காலை அடிச்சு வீட்டுல உட்கார வேண்டியதானே அப்படின்னு இன்னைக்கு பெமினிஸ்டுகள் சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற பெண்ணிய கோணத்துல பார்த்தோம்னா கண்ணகி ஒரு புரட்சி பெண்ணில், அவங்க ஒரு அடிமையா பயந்து போய் தான் இருந்தாங்க மாதவி வீட்டுல. கண்ண அப்புறமேட்டு இறந்த பிறகுதான் வராங்க. அப்ப அதனுடைய இன்னொரு சைடு நம்ம பாக்குறது. முத்துப்பட்டன் கதையை நம்ம கூட படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முத்துப்பட்டன் வந்து பிராமண இனத்தை சேர்ந்தவர், சக்லி இனத்தை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணிக்கிறாரு. ஆனா அந்த கதையில குறை இருக்கு. 2 பேரை கல்யாணம் பண்ணிக்குவார், அக்கா தங்கச்சி 2 பேரை கல்யாணம் பண்ணி.
சண்டைக்கு போகும்போது எல்லாரும் கூட வரணும் போது இல்ல நான் மட்டும் போறேன்னு போவார். அவர் தவறு செய்யறாரு. அப்ப நீங்க அதர் சைட் ஆஃப் த காயினை நீங்க பாக்குறது யூபிஎஸ்சி எதிர்பார்க்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த விடைகள்ல நீங்க வந்து யுனிக்னஸ் எடுத்து வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர்ல அதிக வாய்ப்பு இருக்கு. அதுல ஒரு சின்ன தேடுதலோட இப்ப இருந்து இருந்தீங்கன்னா, நான் அதை முதல் 15 நாள் 20 நாள்ல உருவாக்குவேன். ரொம்ப குறிப்பா நம்ம படிக்கக்கூடிய 6வது 7வது புத்தகங்களா இருக்கக்கூடிய திறனாய்வு ஒப்பிலக்கியம் புத்தகம் வரும்போது ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல இருக்கவங்களுக்கு அப்படியே கூகுள்ல தேடி தேடி எழுதுங்கன்னு சொல்லுங்க. கம்பராமாயணத்தையும் இலியட் ஒடிசையும் ஒப்பிடுங்க. புத்தருடைய கருத்துகளையும் திருவடி ரொம்ப ஈஸி தான். திருக்குறள்ல அன்பு இருக்கிறது, விருந்தோம்பல் இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது, கல்வியின் சிறப்பு இருக்கிறது. நாம அங்க போய் தேடும்போது புத்தரை முழுசா தம்ம பதத்தை படிச்சோம்னா ஒத்துக்கிறாரு. புத்தர் கல்வியை குறித்து என்ன சொல்லுங்க? ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இங்க இருக்கிற கற்க கசடரை கூட ஒப்பிட்டுக்கலாம். புத்தர் தனி மனித ஒழுக்கத்தை பத்தி என்ன சொல்லுங்க? புத்தர் விருந்தோம்பலை பத்தி என்ன சொல்லுங்க? புத்தர் வந்து மன்னன் நீதி வழங்குவதை பத்தி என்ன சொல்றாரு? நமக்கு இங்க தெரிஞ்ச பாயிண்ட் கூட கம்பேர் பண்ணும். ஆளாளுக்கு வெவ்வேறு தலைப்பு தருவேன். எத்தனை பேர் வந்தாலும் 60 பேர் 100 பேர் வந்தீங்கனாலும் வெவ்வேறு ஆட்களுக்கு வெவ்வேறு தலைப்புகள் இருக்கு. நம்ம உட்கார்ந்து எழுதிப்பாங்க. ரைட்டுங்களாமா? இதுதான் உங்களுக்கான மெயின் இது. மறுபடியும் உங்களுக்கான டைம் மேனேஜ்மெண்ட், பேஜ் மேனேஜ்மெண்ட் மறுபடியும் நான் சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்க டைம் மேனேஜ்மெண்ட், பேஜ் மேனேஜ்மெண்ட்ல அல்லது நேற்றுக்கு முந்தா நாள் உள்ளதுல எல்லாருக்கும் பயன்படக்கூடிய டவுட்ஸ் இருந்தா டைம் என்னமா 8 பண்ணு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா, கேளுங்க. டெல்லி பாபுவா? ஐயா இப்போ ரைட்டிங் டெல்லி பாபு ஆன்லைன் மாணவர்களுடைய மாணவர் தலைவர் அவர்கள். சொல்லுங்க டெல்லி பாபு, கேளுங்க. நன்றி ஐயா. ஐயா நீங்க ரைட்டிங் பத்தி எல்லாம் தெளிவா சொல்லிட்டீங்க, டைமிங் எல்லாம் பத்தி. ஆனா அந்த ரைட்டிங் உள்ள வந்து நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லுங்க. ஏதாவது நான் என்னோட நண்பரோட விடைத்தலை பார்க்கும்போது அவரு ஒரே கலர் இல்லாம 2-3 கலர்ல வந்து எழுதியிருந்தாருங்க. இப்ப டிஎன்பிசில வந்து ஒரே ஒரு கலர் அந்த கருப்பு மை மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இங்க எப்படின்னு தெரியலீங்க ஐயா. ஒரு மல்டிபிள் கலர் யூஸ் பண்ணியிருந்தாரு. அடுத்து அந்த பொதுவா சொல்லுங்க. முதல்ல அந்த கேள்வி. அடுத்ததுமா அடுத்து வந்து அந்த அண்டர்லைனிங் வந்து அவரு வேவ் மாதிரி பண்ணியிருந்தாருங்க. இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க டிஎன்பிசில. இங்க எந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி ரைட்டிங் தான் கொஞ்சம் நல்ல கேள்வி. 2 கேள்விங்க. ஒண்ணு, யூபிஎஸ்சியினுடைய விடைத்தாள் திருத்துகிற முறைகளை குறித்து வதந்திகளும் செய்திகளும் இருக்கே தவிர இதுதான் பிக்சர் கிடையாது. ஆனா யூபிஎஸ்சியினுடைய விடைத்தாள் திருத்துற முறையை பத்தி ஒரு செய்தி என்னன்னா, அங்கேயே வரவழைச்சு பேனல்ல வந்து அங்கேயே வரவழைச்சு திருத்துறாங்கன்னு ஒண்ணு இருக்கிறது. இன்னொன்னு, ஜெராக்ஸ் எடுத்து 3 பேருக்கு வெவ்வேறு இடங்கள்ல கான்பிடென்ஷியலா அனுப்பி அந்தந்த ஊர் அங்க வந்தாங்கன்னா பேனலுக்கு வர்றவங்களா அங்க இருக்க கிளர்க்கு அவங்க எல்லாம் தெரிஞ்சுப்பாங்கன்றதால கான்பிடென்ஷியலா அவங்க அவங்களுக்கு லெட்டர் அனுப்பி திருத்தி அனுப்புறாங்க. அதனால யூபிஎஸ்சியை பொறுத்த மட்டும் எனக்கு தெரிய பிள்ளைகள் ஒரு கலர்ல தான் எழுதுறாங்க. 2வது கலர் சில நேரங்கள்ல பயன்படுத்துறவங்க இருக்காங்க. ஒரு கலர் தான் எழுதுறாங்க. ஆனா அண்டர்லைனிங் உறுதியா பண்றாங்க. தலைப்புகள் அண்டர்லைன் பண்றது, கோட் பண்றது, முக்கியமான விடைப்பகுதியில் அண்டர்லைன் பண்றதெல்லாம் யூபிஎஸ்சியில பர்மிட் பண்றாங்க. இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், யூபிஎஸ்சியில வந்து நம்முடைய டேட்டா இன்டர்பிரேஷன் கேள்விகள் பார்த்திருக்கீங்க இல்லையா? டேட்டா இன்டர்பிரேஷன் மொத்தம் 4 வகைப்படும். என்னென்ன? எக்ஸ்ஒய் ஆக்சிஸ்ல படம் வரைகிறது, டேபிளர் காலம் போடுறது, பார் சார்ட் போடுறது, பை சார்ட். இதான் டேட்டா இன்டர்பிரேஷன் மெயின் 4 இன்டர்பிரேஷன். இந்த மாதிரியான விஷயங்களை படம் வரைகிறாங்க யூபிஎஸ்சி தமிழ் ஆப்ஷன் பிள்ளைகள். பிரியங்கா அதிகமா படம் வரைஞ்ச கேள்விகள் நமக்கு இருக்கு. என்ன பண்ணுவாங்க, கும்பகர்ணனை இப்படி படம் வரைஞ்சிருப்பாங்க. வரைஞ்சிட்டு இது சகோதர பாசம், இது செய் நன்றி உணர்வு, இது சகோதரி சூர்பனையின் மேல் இருக்கிற அன்பு, இது வீரம் அப்படின்னு போடுவாங்க. கண்களை வந்து தன்னுடைய புலத்திய முனிவன் மேல இப்படின்ற மாதிரி படம் வரையும். ஆனா என்னன்னா, அந்த படம் வரைகிறதோ இந்த மாதிரி சார்ட் வரைகிறதோ நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, நீங்க எழுதுறதுக்கு தந்திருக்க பகுதியில அரை பகுதியில படம் வரைஞ்சிடக்கூடாது. இந்த இடத்துக்கு நேரா நம்ம சமச்சீர் கல்வி புத்தகம் என்சிஆர்டி புத்தகத்துல மேப் எல்லாம் போடுறாங்க. இந்த இடத்துக்கு நேரம் ஒதுக்கி இப்படி படம் இந்த மாதிரியான படங்கள் சார்ட். நான் அடிக்கடி சொல்றேன்ல, பெண் கல்வினாக்கா சங்க காலத்துல வந்து டாப்ல இருந்தது. 60 பெண் பார்ப்பளவர்கள் இருந்தாங்க, இங்க இருந்தது. ஆனா அப்புறமா அப்படியே குறைஞ்சு 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 இங்க வந்துட்டு அப்புறம் மறுபடியும் ஆங்கிலேயர் வந்ததுக்கு இப்ப நம்ம இங்க தாண்டிட்டோம். ஏன்னா அடிக்கடி பெண் கல்வி, பெண் உரிமை பத்தி, ஏன்னா இங்க வந்து 44க்கும் 50 பெண் பார்ப்பனவர்கள் இருக்காங்க சங்க காலத்துல. இது தற்காலம். இந்த நடுவுல கீழே இறங்கிடுச்சு. பக்தி இலக்கிய காலத்துல பல்லவர் காலத்துல இறங்கிட்டு பெண்கள் கல்வி அறிவே இல்லாம போயிட்டாங்க.
அடுப்போது பெண்களுக்கு படிப்பதற்கு. இது மாதிரி சின்ன சின்ன படங்களை நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஓரமாக ஒதுக்கி எழுதுறேன். ஆனா கலர் பேனாவை பொறுத்த மட்டும் ஒண்ணுதான் எழுதுறாங்க. இருந்தாலும் நான் வந்து இந்த முறை மெயின்ஸ் எழுதியிருக்கிற கிங்ஸ்டன் அவங்க கிட்ட கேட்டது அடிப்படையில் இந்த முறை ஏதாவது மாத்தி 2 பேனாவில் எழுதுறாங்கன்னு தெரியல. நான் ஒரு விடையே ப்ளூ, ஒரு விடையில பேனாங்கன்னா தீர்ந்துச்சுன்னா பிளாக்ல எழுதுறோம். அதோட 2 கலர் பயன்படுத்துறதுல பெரிய அட்வான்டேஜ் இருக்கிறதா தெரியல. பட் இந்த மாதிரியான படங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க வரையலாம். அண்டர்லைன் அவசியம் பண்ணலாம். யூபிஎஸ்சில அவசியம். ஒரு டவுட் தீர்ச்சாமா, இதுலயே கேள்வி இருந்தா மறுபடியும் கேள்வி. நான் சொன்னது விளக்கம் புரியல. அந்த அண்டர்லைனிங் பண்றதுல சில பேர் அந்த கோடு மாதிரி நேர்கோடு பயன்படுத்துறாங்க, சில பேர் வந்து அலை வடிவத்துல பயன்படுத்துறாங்க. இதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்களா? பொதுவா வந்து அலை வடிவத்துல யூபிஎஸ்சி பிள்ளைகள் நம்ம கிட்ட இருக்கிற ஆன்சர் ஷீட்ல யாருமே அலை வடிவத்துல பயன்படுத்தவே. ஒரு 5000 பேஜ் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த படுக்கை கோடா தான் போட்டிருக்காங்க. அலை வடிவத்துல பயன்படுத்துறது பெரும்பாலும் இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரியான பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வந்துச்சுன்னா பயன்படுத்தலாம். அது அந்த மாதிரி பயன்படுத்த தேவையில்லை. அந்த மாதிரி பயன்படுத்த தேவை. இருந்தாலும் நம்ம இப்ப லேட்டஸ்டா என்ன மாதிரி எழுதிட்டு இருக்கிறாங்கன்றது, நம்ம கிங்ஸ்டன் ஒரு தம்பி இருக்காங்க. நான் உங்களை இப்ப கொஞ்ச நேரத்துல கூட கனெக்ட் பண்ணி நான் கேட்டு சொல்லுவேன். பொதுவா ஒரு கலர்ல எழுதுறது, அண்டர்லைன் பண்றது, சின்ன சின்ன படங்களை ஓரமா வரையறது தொடர்ந்து எல்லாரும் பின்பற்றி இருக்காங்க. காமராஜும் பின்பற்றி இருக்காரு. இந்த முறை கிளியர் பண்ணார் இல்லையா காமராஜ், அவரும் பின்பற்றி இருக்கிறாரு. பிரியங்காவும் பின்பற்றி, இன்னைக்கு கூட 2 நாள் முன்னாடி கூட பிரியங்காவை பார்த்துட்டு போட்டோ குரூப்ல போடணும்னு நினைச்சிட்டே இருக்க மறந்துட்டேன். பிரியங்காவை பார்த்துட்டு அப்ப கூட இந்த ஆன்சர் ஷீட் இதுல பத்தி பேசிட்டு இருந்தோம். அவங்க எதிர ஆன்சர் ஷீட்லாம். அதனால அது எழுதலாமா, உறுதியா எழுதலாமா. ஒரு கலர் பயன்படுத்துங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, படங்கள் இது பண்ணுங்க. அலையலையா அண்டர்லைன் பண்றது வேண்டாம். வேற ஏதாவது கேள்விகள் வேறு மாணவர்களுக்கு இருக்குதா பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம டெல்லி பாபுக்கே வாய்ப்பு தரலாம். யுவராஜ் முருகேசன், விக்னேஷ், கிருஷ்ணகாந்த், நவநீத பாண்டியன், ரோகிணி, பிரித்திகா குமரேசன், மின்பெரும்சீர், அகல்யா, பிரியதர்ஷினி, நிவேதா வெங்கடேசன், நந்தியா, கயல்விழி, கோமதி, ஆர்த்திக் கண்ணன், டெல்லி பாபு. வேற யாருக்கா டவுட் இருக்காமா? ஒரு 10-20 செகண்ட் வேற யாருக்கா டவுட் இருந்தா வாய்ப்பு தருவோம். இல்லைன்னா டெல்லி பாபு அல்லது வேற யாராவது கேட்டவங்களை கூட கேட்கும். ஆஃப்லைன்லமா, ஆஃப்லைன்ல எதுவும் டவுட் இல்லை. டெல்லி பாபு நீங்களே வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ஐயா, அந்த தொடக்க உரை, முடிவுரை, இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண வேணும்னு சொல்லிட்டீங்க. யூஸ் பண்ண சொன்னீங்க. அதுல அமையக்கூடிய கருத்துக்கள் வந்து நம்ம சொந்த கருத்துக்கள் அமையலாமா, இல்ல கொஸ்டினை வந்து நம்ம ப்ரூவ் பண்ற மாதிரியான கருத்துக்கள் அமைக்கலாமா? அது மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த 10 மார்க் கேள்விகளா இருந்தா 10 மார்க் கேள்விகள் 2 பக்கம் தான் எழுதும் போது இதுக்கு நீங்க முன்னுரை முடிவுரை எழுதுனீங்கன்னாக்கா அதிக ஏரியா அதுவே கவர் ஆயிடும். இப்ப அவங்க நேரடியா இப்ப வந்து திராவிட மொழிகளின் சிறப்பு இயல்புகள், திராவிட மொழிகளில் தமிழ் பெரும் சிறப்பிடம்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 15-20 பாயிண்ட் தெரியும். நீங்க 2 பக்கங்கள் எழுதும் போது சும்மா முன்னுரைன்னு முடிவுரைன்னு போடாம அப்படியே எழுதிட்டு அடுத்தடுத்து புல்லட் பாயிண்டா நீங்க எழுதிட்டு வந்தோம் ஆச்சுங்களா. இது 15 மார்க் 20 மார்க்ல நாம ஒரு விஷயம் இப்ப கவனிச்சோம். மொத்தம் நம்ம எழுத போறது 19 கேள்விதான். இதுல 10 கேள்வி வந்து 10 மார்க் கேள்வி. இதுக்கு பெரும்பாலும் நம்ம வந்து முன்னுரை முடிவு 1வது கேள்வியும் 5வது கேள்வி முன்னுரை முடிவுரை வேணாம்னு சொல்லிட்டோம். வாய்ப்பு இருந்தா சின்னதா முன்னுரைன்னு போடாம ஒரு தொடக்கத்தை தொடங்குறதும், நிறைவுரை அல்லது தொகுப்பு அப்படின்னு கடைசியா போட்டு முடிக்கிறதையும் அதுல பயன்படுத்தும். இதுக்கப்புறம் நம்ம 10 கேள்வி முடிஞ்சதுன்னா மீதி 9 கேள்வி தான் நாம 15 மார்க்லயும் 20 மார்க்லயும் அட்டன் பண்ணணும். கரெக்டா சொல்லணும்னா 15 மார்க்ல 6 கேள்வியும் 20 மார்க்ல 3 கேள்வியும் அட்டன் பண்ண போறோம். இந்த 9 கேள்விக்கான பேட்டர்ன் எதை பயன்படும்? ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய 2 நாள் முன்னாடி அதனை தம்பி கேட்டாங்க. நான் சொன்னேன் முன்னுரை பொருளுரை முடிவுரை என்பது இது ட்ரெடிஷனல் மெத்தடு. இது ஏதாவது உள்ள அப்ளை ஆகுதுன்னா பயன்படுது ஒரு கேள்விக்கு நேரடியாக. இப்போ சங்க காலத்தில் காணப்பட்ட பண்பாட்டு கூறுகளை விளக்குது. ஆனா இந்த பொருளுரைக்கு கீழே எக்கச்சக்கமான உட்தலைப்புகள் இருக்கிற மாதிரி பார்த்தோம். ரைட்டுங்களா? இது சில நேரங்கள்ல இது தொடக்க உரை, நிறைவுரைன்னு வேறு சொல்கள்ல சினோனிம்ஸ்ல நம்ம குறிக்கலாம். சில நேரத்துல முன்னுரைனே போடாமலே முன்னுரையை தொடங்கினா 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞராக விளங்கிய பாரதியாருடைய முப்பெரும் பாடல்களில் ஒன்றாகும் கண்ணன் பாட்டு அவங்க தொடாமலே தொடங்க. ஆனா இது எல்லாத்துலயுமே நம்ம ஆன்சர் ஷீட்டை ஷேர் பண்ணியிருக்கோம்.
நான் முடிஞ்ச அந்த ஆன்சர் ஷீட்டை நான் வந்து ஆன்சர் ஷீட்டு நம்ம பிள்ளைங்க இருக்காங்களே இன்பரன்சி, அந்த ஆன்சர் ஷீட்னுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் எவாலுவேஷன் ஷீட் போட்டிருக்கோம்ல, இன்பரன்சி இருக்காரா? இருக்கா. அது இருக்காமா குரூப்ல? ஆர்த்தி இருக்காமா? இல்ல கீழே போயிட்டு அந்த ஜெராக்ஸ் மிஷின் கிட்ட ஆன்சர் ஷீட்டா போட்டு வச்சிருப்பாங்க. அதுல அதை மட்டும் எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் போட்டு எடுத்து குரூப்ல போடுங்க. யாராவது ஒன்று ஷேர் பண்ணுங்க. இந்த உட்தலைப்புகள் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. இருக்காமா? இன்பரன்சி இருக்காது. ஃபர்ஸ்ட் பேஜ் எவாலுவேஷன் இருக்குல்லமா? இருக்குன்னு சொல்றீங்களா? இருங்க, நான் உங்களுக்கு கோகோஸ் தரேன். ஆர்த்தி ஐயா இருக்காமா? அந்த ஃபர்ஸ்ட் எவாலுவேஷன் ஷீட் நம்ம குரூப்ல ஆல் ஜூன்ல ஒரு தடவை போட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் நான் மார்க் திருத்தறதுக்காக டெஸ்ட் பேட்ச்க்கு வச்சிருக்கிறோம்ல. I will give co-host to both of you. நின்பெரும் இருக்குன்னு தானே சொன்னீங்க? சரி பாருங்க, ஆர்த்திக் ஆல்ரெடி கோஹோஸ்ட் இருக்கிறவங்க ஷேர் பண்ணுங்க. நான் அது வரைக்கும் சொல்லிட்டு அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, அப்போ இந்த உட்தலைப்புகள் என்பதுதான் ரொம்ப 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 முக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியம். உட்தலைப்புகள் என்பது என்னது? இப்போ திருப்பாவையில் ஓமைகள்னு கேட்டாங்கன்னா, இயற்கை சார்ந்த ஓமைகள், தாவரங்கள் சார்ந்த ஓமைகள், பறவைகள் சார்ந்த ஓமைகள், கண்ணனை பற்றிய ஓமைகள், வாழ்வியல் ஓமைகள், ஆயர்குலம் சேர்ந்த ஓமைகள்னு இப்படின்னு அந்த உவமை என்ற கேள்வி கூட தான் நான் டிராவல் பண்றேன்றத விடை எழுதுறவங்களுக்கு நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண. அதான் எப்பவுமே கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே அந்த வினாவினுடைய கீ சொல் எதுன்றதை நீங்க எழுதிக்கணும். ஏன்னா ஹால்ல எல்லாம் கொஸ்டின் பேப்பர் எழுத விட மாட்டாங்க காலேஜ் இது மாதிரி. அப்ப நீங்க கீவேர்டு ஓமைனா உவமை, முத்துப்பட்டனின் மனிதநேயம், களப்பிரர் கால பண்பாட்டு மாற்றம். பண்பாட்டு மாற்றம் தான் முக்கியம். அந்த பண்பாட்டு மாற்றம் என்ன மாற்றம்? நம்முடைய முற்பிறவி வழி பண்பாட்டு கூறுகள், சொர்க்க நரகம் என்ற கோட்பாட்டு கூறுகள், தியானம் இருக்கிற பண்பாடுகள், இந்த மாதிரி முடி நீட்டு வளர்த்தல், இந்த மாதிரி முடியை மழித்தல், புற வாழ்க்கை, இந்த மாதிரி குறிப்பிட்ட ஆடை வண்ணத்தில் உடை, இதெல்லாம் பண்பாட்டு மாற்றம். அப்போ அந்த பண்பாட்டு மாற்றம் என்ற அந்த கீவேர்டு கூட தொடர்புடையதா உங்களுடைய உட்தலைப்புகள் அமையும். நின்பெரும் சரி இருக்குன்னீங்களா இல்லைன்னீங்களாமா? ஐயா ஷேர் பண்ணட்டுமா நானு? ஷேரிங் நிறுத்திடுறேன். நீங்க ஷேர். அப்போ இந்த 9 கேள்வி நீங்க எழுத போறதுக்கும் ஒரே மாதிரியான பேட்டர்னா இல்லாம எழுதலாம். ஒண்ணு யுனிக்கா இருக்கணும். அறமும் அரசியலும், கருப்பு மலர்கள் போன்றதெல்லாம் எழுதும் போது இன்னைக்கு இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்பு படுத்தி எழுதலாம். அறமும் அரசியல் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை பத்தி பேசுறதால, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1990 ராஜீவ்காந்தியால் முன்மொழியப்பட்டு பி.வி. நரசிம்மராவ் பிரதமரான உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்னைக்கு பவர் டு ரீகால் வந்து வட இந்தியாவுடைய 4-5 மாநிலங்கள்ல, ஆந்திரா தெலுங்கானால கூட இதுல ஒண்ணு இருக்கு, கூகுள்ல தண்ணின்னா தெரியும். இந்த செய்திகளை எல்லா கேள்விக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்ந்து எழுத. இலக்கியங்கள் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. அறமும் அரசியல் காரணமாக இந்த மாதிரி பவர் டு ரீகால் வந்து வந்திருக்கு. அறம் அரசியல் மட்டுமல்ல, ஹிந்திலையும் தெலுங்குலையும் கூட அந்த மாதிரி நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. இப்ப திருநங்கைகளை குறித்து நம்முடைய நா. காமராசன் எழுதினதாலதான் இன்னைக்கு வந்து திருநங்கை நலவாரியம், நா. காமராசன் மட்டும் காரணம் இல்ல, நா. காமராசன் அதை தொடங்கி வைக்கிறார். அப்புறம் ரொம்ப பெரிய இயக்கங்களாக எடுத்துட்டு வராங்க. இன்னைக்கு திருநங்கைகளுக்கு ஆதார் கார்டு தரணும். நீ ஷேர் பண்ணிட்டே இருக்கலாமா? நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அது சுவிட்ச் ஓவர் ஆயிடும். அப்போ அந்த மாதிரியான சில அப்போ இந்த 9க்குமே, இந்த 6, 3, 9 கேள்விக்கும் ஒண்ணுக்கும் தனித்துவமான பேட்டர்ன் நீங்க வச்சுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கிறது. அதுதான் அந்த ஃப்ரண்ட் பேஜ் மட்டும். வார்த்தைகிட்ட இருக்குன்ட்டாங்க. இல்ல ஃப்ரண்ட் பேஜ்ல எதுவும் எழுதாம இருந்துச்சுன்னா எழுதியிருக்கனா கேடி கண்டுபிடிச்சு இது கிடையாது ஆக்சுவலா. சரி,
ஜெராக்ஸ் மிஷின் கீழே இல்லையா? சரி பரவாயில்ல, ஆர்த்தி கிட்ட இருக்குன்ட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த 9க்குமே ஒன்னொன்னுக்கு தனிப்பேட். ஒண்ணு வந்து தொடக்கம், பொருளுரை, முடிவுரை. இன்னொன்னு வந்து இப்ப இது நாம ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். நாம நடத்துற டெஸ்ட் பேட்ச்ல நல்ல ஜூமின் அந்த நடுவரி இருக்குல்லமா, கால அளவு, அந்த கேள்வி, மொத்த மதிப்பெண், வினாக்களை புரிந்து கொள்ளும் முறை, அதை ஜூமின் பண்ணுங்க மாத்தி. இது உங்களுக்கான நாம நடத்துற டெஸ்ட் பேட்சினுடைய எவலுவேஷனுடைய ஃப்ரண்ட் பேப்பர், ஃப்ரண்ட் பேஜ் பாருங்க. இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்த அந்த கால அளவுன்னு இருக்கலாம். கொஞ்சம் கூட கீழே இறக்கிக்கலாம். ரைட், கொஞ்சம் லேசா கீழே இருக்குங்க, லைட்டா கீழே இருக்குங்க. மேல இந்த என்னுடைய போட்டோல ஹைட் ஆகுது. குட், ஓகே. இப்ப பாருங்க, இந்த 6 நம்ம பிரிச்சிருக்கோம் பாருங்க. வினாவை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் வழங்கியுள்ள முறையில இது இருக்கா? உள்ளடக்கம், கண்டென்ட் கேள்வி கூட தொடர்புபடுத்தி எழுதியிருக்கீங்களா? அல்லது சரி அட்மிட் பண்ணுங்க. அதனால அடுத்தது உள்ளடக்கம், புத்தாக்கம், கிரியேட்டிவிட்டி, நியூனஸ் இருக்கா? ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு அகாடமியில நீங்க படிச்ச மாதிரியே காட்டிக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். நீங்க ஏதோ அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலேயோ கன்னிவராதுக்கு இதான் வந்தீங்க, இதான் படிச்சீங்க, இன்புட்லாம் வாங்கிக்கிட்டீங்க. பட் மெத்தட் ஆஃப் பிரசன்டேஷன்ல யூ ஷுட் ஷோ சம் கிரியேட்டிவிட்டி, சம் நாவல்டி, சம் நியூனஸ், சம் கோர் ரிலேட் பண்றது, இன்டர் ரிலேட் பண்ணி எழுதுறது, இந்த விஷயங்கள் புத்தாக்கம் ரொம்ப முக்கியம். அடுத்து துணை தலைப்புகள், இதான் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுதான் உட்தலைப்புகள். அந்த கேள்வி கூட டிராவல் ஆகணும். ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பரா இருந்து செகண்ட் பேப்பர் சேர்த்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். செகண்ட் பேப்பரா இருந்ததுன்னா நாம ஒரு கேள்வி திருவாசகத்தில் புலன்களை குறித்து பேசுவது என்ன? புலன்கள்னா என்ன? மெய், வாய், மூக்கு, கண், செவி. மெய் பத்தி என்ன சொல்றாரு? புலன் இன்பத்துக்கு என்னென்ன ஓமைகள்லாம் போடுறாரு? மலை போன்று என்ன தாக்குதுன்றாரு, 5 தலை பாம்பு மாதிரி இருந்து தாக்குதுன்றாரு, நெருப்புல விழுந்து விட்டில் பூச்சுன்றாரு, நெய்க்குடத்தை முய்க்கிற எறும்புன்றாரு. ஓமைகளின் வழியாக புலனின்பத்திலிருந்து விடுபடுவேன். அந்த தலைப்பு கூட நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும், விட்டுடவே கூடாது. இப்ப சித்திரப்பாவையில் கலைக்கும் வணிகத்துக்கும் இடையில என்ன போட்டி நடக்கிறது? பொருள் ஈட்டும் போட்டி, புகழ் ஈட்டும் போட்டி. எதுக்காக போட்டி நடக்குது? கலைக்கும் வணிகத்துக்கும். காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் படம் வரையணும்னு ஒருத்தன் சொல்றான், இல்ல ஒருத்தன் புகழ் பெறதுக்காக இது பண்ணுன்றான், ஒருத்தன் வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகிறதுக்காகன்னு சொல்றான், இன்னொருத்தன் வீடு கட்டி வாழறதுதான் வாழ்க்கை, சொந்த வீட்டுல வாழறது. இப்படி கலைக்கும் வணிகத்துக்குமான போட்டி நடந்துகிட்டே இருக்கு. அது தொடர்பான அந்த துணை தலைப்புகள் தான் இந்த 6ல ரொம்ப முக்கியமானது. கடைசியா இலக்கிய நூல்களாக இருந்தா சிறுகதை, நாவலுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். திருக்குறள், சிலப்பதிகாரம்லாம் எழுதும் போது அது தொடர்புடைய 2 வரி 4 வரியை நீங்க மேற்கோளா எடுத்து பயன்படுத்தினா நல்ல மார்க். சித்திரப்பாவையில போய் வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். யாருக்கும் வெட்கம் இல்லை, குரு பீடத்துல அறமும் அரசியல் இல்லைங்கெல்லாம் மனப்பாடம் பண்ணல, சுத்தமா மனப்பாடம் பண்ணுவோம், வரிகளை மாத்து கூட மனப்பாடம். அப்ப இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 6 பாயிண்ட்ல கடைசி 2 பாயிண்ட் வினாவை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு எழுத ஆரம்பிக்கணும். ஏன்னா ரொம்ப பேரு கும்பகர்ணன் கேட்ட உடனே கிடுகிடுன்னு விட எழுதணும். கும்பகர்ணனுடைய செஞ்சோற்று கடன் கேட்டா வேற கேள்வி. கும்பகர்ணன் செஞ்சோற்று கடன் தீர்த்த முறையை கம்பன் எவ்வாறு விவரிக்கிறார்னு சொன்னா கேள்வியினுடைய சென்டர் பாயிண்ட் மாறி இருக்கு. பாயிண்ட் ஆஃப் வியூ முதல் கேள்வியில கும்பகர்ணனுடைய செஞ்சோற்று கடன்னா தி ஃபோக்கஸ் இஸ் ஆன் கும்பகர்ணன். வேற செகண்ட் கொஸ்டின் கும்பகர்ணனுடைய செஞ்சோற்று கடனை கம்பன் எவ்வாறு சொல்லுகிறார்னா மெயின் போக்கஸ் கம்பனுடைய வார்த்தைகள் மேல போயிடுச்சு. கம்பனுடைய 2-3 வரிகளை நம்ம மனப்பாடம் பண்ணிருப்போம். நீர் போல வாழ்வை நச்சி நெடிது நாள் வளர்த்து பின்னைன்னு ஒரு பாடலை மனப்பாடம் பண்ணுவோம். ஒருத்தரின் முன்னம் சாதல் உண்டவர்க்கு உரியதம்மான்னு ஒரு வரி மனப்பாடம் பண்ணுவோம். ஒன்றுவன் பொன்றினால் புலன்கள் தேவியே நன்று என விடுதி நாயக. அப்ப கம்பனுடைய ஒரு 8 வரியாவது எழுதினாதான் அது ஜெயிக்கும். அப்ப கேள்வியை பார்த்த உடனே கிடுகுன்னு எழுத ஆரம்பிச்சு. அப்போ வினாவை புரிந்து கொள்ளணும். நீங்க வழங்கி இருக்கிற முறையில ஒரு புதுமை இருக்கணும், உள்ளடக்கம் இருக்கணும், ஒரு சின்ன நியூனஸ் ஏதாவது எல்லாரையும் பார்த்து எழுதணும்ன்ற மாதிரி உங்க சுய சிந்தனையில இருக்கான்னு பார்க்கணும். துணை தலைப்பு. ஓகே, நன்றி மார்த்தி, நன்றி. நின்பெரும் சேர் வெளியில போய் தேடி எட்டு வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். சூம்ல இருந்து வெளியேறி
பட் ஆர்த்தி ஷேர் பண்ணிட்டாங்க. ஆர்த்தி நீங்க ஷேரிங் நிறுத்திக்கலாமா? டெல்லி பாபு கேள்விக்கான விடை கிடைச்சதாமா? ஐயா கிடைச்சதுங்க, நன்றி. படிக்க 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 உங்களுக்கு புரியும். வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்காமா? ரைட், மகிழ்ச்சி. நம்ம 2 நாட்களா வீடியோ நடத்தி இருக்கிறோம். ஹலோ சார். சொல்லுமா ப்ளீஸ்மா. சார் இப்போ வந்து நம்மளுக்கு எழுத்து பிழை வருதுன்னா மார்க் வந்து எப்படி ரெடியூஸ் ஆகுமா சார்? பிரித்திகா குமரி சார். எஸ் சார். எழுத்து பிழைகள் எதுவும் வராத அளவுக்கு நாம சரி பண்ணிடணும். ஓகே சார். ஏன்னா நாம ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்கிறது. நமக்கு தாய்மொழி தமிழ் என்பதால சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல படிச்சிருக்கும் போது அறம் எத்திக்ஸ்னா பெரிய ராணா போடணும், மரத்தை வச்சு அறக்கிற அறம்னா சின்ன ராணா போடணும் நமக்கு தெரியும். ஆனா மறந்துட்டு இருக்கோம். இப்ப என்ன ஆகுனா சித்திரப்பாவை என்ற 400 பக்க புதினத்தை நீங்க படிக்கும் போது உங்களை அறியாமலே மூளை அந்த வார்த்தைகளை ரீகலெக்ட் பண்ணிக்கும். எழுத்துப்படைக்காக படிக்க மாட்டீங்க, நீங்க படிச்சுட்டே வருவீங்க. அண்ணாமலை அங்கிருந்து பேருந்தில் ஏறி அங்கிருந்து அத்தை வீட்டுக்கு சென்று விட்டு அங்கே தென்னீர் அருந்து விட்டுன்னு கதை இருக்கும். கிடுகிடுக்குன்னு நீங்க ஃப்ளோல படிக்கும் போது இது எல்லாம் உங்க மூளை வந்து இந்த வார்த்தையெல்லாம் ரீகலெக்ட் பண்ணும். தேநீருக்கு எந்த நீர் போடணும், எந்த இது பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் கண்டுபிடிச்சோம். அதனால எழுத்து பிழைகளுக்கு இல்லாத மாதிரி எழுதிடலாம். ஆனா இந்த ஒற்று பிழைகள்னு இருக்கு. அவனை பார்த்தேனுக்கு இப்ப போடணுமா இல்லையான்றது இலக்கண வினாக்கள் அதை கவனிப்பாங்க. செகண்ட் பேப்பர்ல அதை கவனிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கூட இலக்கண வினாக்களுக்கு மட்டும் பார்ப்பாங்க. அதுக்குன்னே நம்ம பிழையின்றி தமிழ் எழுதுவது எப்படின்னு ஒரு புத்தகம் தரோம். மிக விரைவில் இந்த பேட்ச் தொடங்கின பிறகு முதல் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஒரு தமிழ் ஐயா சென்னையில பிழையின்றி தமிழ் எழுதுவதை பத்தி நடத்துறாரு. அவரை வச்சு ஒரு நாள் முழுசும் கேம்ப் பண்ணி அதை நம்ம முழுசா கிளியர் பண்ணுவோம். அதுல எழுத்து பிழைகள் வராத மாதிரி இருக்கிறதா தமிழ்ல நல்லது. எழுத்து பிழைகள் எழுதலாம்னு நான் சொல்ல மாட்டேன். எழுத்து பிழைகள் இருக்கக்கூடாது, ஆனால் சந்தி பிழைகளை பெரிதா கண்டுக்கணும். ஓகே சார். எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா? நான் வந்து திருச்சியில இருந்து வரேன் சார். கிளாஸ் முடிஞ்ச பிறகு. ஓகே சார். வேற ஏதாவது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய கேள்விகள் வேற யாருக்காவது இருக்கா சார்? அந்த குறிப்பு சட்டம் போடுவோம்ல சார், அதெல்லாம் போடணுமா சார்? போடலாம். அதாவது நான் சொல்ல வருது என்னன்னா, ஒரு 9 கேள்வியில 1 அல்லது 2 கேள்விக்கு போடலாம். அதையே ஒரு முறையா வச்சுக்கிட்டு நீங்க எழுதுனீங்கன்னா என்ன ஆயிடும்னா, இந்த 3 பக்க விடையில எல்லாத்துலயுமே ஒரு 1/4 பக்கம் அரை பக்கத்தை குறிப்பு சட்டம் போடுறதுக்கு நீங்க பேஜ் ஃபில் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அதெல்லாம் குறிப்பு சட்டமே போட்டா கூட நம்ம 1 2 3ன்னு இப்ப 14 பாயிண்ட் எழுதலாம்னு நினைக்கிறீங்கன்னு இப்படி போடாம 7 வரைக்கும் இங்க போட்டுட்டு மறுபடியும் 7 இங்க மடிச்சு, அதாவது நான் பேஜ் ஃபில்லிங்காக எழுதல, என்னுடைய ஒர்க்குக்காக எழுதியிருக்கின்றது இப்படி 2 ரோவா பயன்படுத்தும். 2 ரோவா நீங்க பயன்படுத்துங்க. ஒரு 6 பாயிண்ட் தான் வருதுனாக்கா 3 3 6 இப்படி பயன்படுத்தும். அப்படி எழுதுனீங்கன்னாக்கா நீங்க பேஜை ஃபில் பண்றதுக்காக அந்த குறிப்பு சட்டங்கன்ற மெத்தடை பயன்படுத்தல, உண்மையிலேயே 7 விடை திருத்துறவங்களுக்கு ஒரு கைடா பண்ணிருக்கீங்க, கைட்லைன்ஸா அதை பண்ணிருக்கீங்க. இன்னொன்னு 9 கேள்விக்குமே குறிப்பு சட்டகம் போடாது, 1 2க்கும் மட்டும். ஓகே சார். என்ன டிகிரிமா நீங்க? சார் இப்போ நான் BA LLB 5 இயர் கோர்ஸ்ல 3rd இயர் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓ வெரி குட். ஆப் டைம் டு ஸ்டார்ட் ஆப்ஷன் தொடங்கிறதுக்கு எப்பவுமே காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கும்போது படிக்கிறது நல்லது. வேற யாருக்காவது டவுட்ஸ்மா? ஆர்த்தி கண்ணன், டெல்லி பாபு, கோமதி, கயல்விழி, நந்தியா, நிவேதா, அகல்யா, பிரியதர்ஷினி, நின்பெரும்சீர், பிரித்திகா பேசிட்டாங்க, ரோகிணி, நவநீத பாண்டியன், யுவராஜ். நவநீத பாண்டியன் ஆன் பண்ணிருக்கீங்க மைக்கு, சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க தம்பி. ஐயா நிறைய வினாக்கள் கேட்கணும்னு இருந்தேன். நான் டிராவல்ல வந்துட்டு இருந்தனால சரியா வினாக்களை கேட்க முடியல. எல்லா வினாக்களுமே நண்பர் டெல்லி பாபு அவர்கள் கேட்டாங்க சார். 2 நாட்கள் வகுப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது சார். நிறைய ஐயங்களுக்கு நிறைய தெளிவு கிடைச்சிருங்க ஐயா. நல்லது. சொல்லுங்க தம்பி. சார் இப்போ என்னன்னா, இப்போ நாங்க குரூப் 1 எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். எல்லாமே ஆங்கிலத்துல வினாக்களுக்கு எழுதுறதுக்கு நாங்க தயார் பண்ணியிருந்தோம் சார். ஆங்கிலம் எழுதுறது கொஞ்சம் எளிமையா இது சீக்கிரம் எழுதுற மாதிரி இருக்குங்க சார். தமிழ் பொறுத்தளவுல கொஞ்சம் இப்போ விடைகள் எழுதுறது கொஞ்சம் நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் இப்போ நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அது ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்காங்க சார்? அதுதான். அது ஒண்ணும் இல்ல, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் மாதிரி நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லயோ அல்லது 10th பிறகு இங்கிலீஷ் மீடியம் காலேஜுக்கோ வரும். இப்ப தமிழ் எழுதுற வேலைகள் நம்ம குறைஞ்சிருச்சு. தமிழ் ஒரு பேப்பர் 2 பேப்பர் எழுதி இது எல்லாத்தையும் இங்கிலீஷ்லயே எழுதிட்டு வரோம். அப்ப காலேஜ் ஆபீஸ்க்கு வந்த பிறகும் இங்கிலீஷ்லயே நீங்க டாக்ஸ் எழுதுறீங்க, எல்லாமே எழுதுறீங்க. தமிழ் டச் விட்டு இருக்கு, அவ்வளவு. இப்ப நம்ம நீச்சல் பயிற்சியோ சைக்கிள் ஓட்டுறதோ மறுபடியும் எடுத்து ஓட்டணும்னா 5 நிமிஷம் ஓட்டா, முதல் 2 நிமிஷம் தடுமாறுவோம், அடுத்து ஓட்ட ஆரம்பிக்கும். அப்ப நீங்க கொஞ்சம் தொடர்ந்து எழுதுறதும் வெக்கபிலரி, உங்களுடைய சொல் அதிகம் தெரிகிறதும். இப்ப நிலானா நிலான்னு தெரியும், மதின்னு தெரியும், சந்திரன்னு தெரியும், துறைன்னு தெரியும், இப்படி பல வார்த்தைகள் சினோனிம்ஸ்ல இருக்கு இல்லையா? இந்த வெக்கபிலரி நீங்க படிக்க 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 இம்ப்ரூவ் ஆகிட்டே, நீங்க பயப்பட தேவையில்லை. நான் முன்னாடி சொன்னதுதான், வகுப்பினுடைய தொடக்கத்துல நான் சொன்னேன், உங்களுடைய தலையில இருக்கக்கூடிய அந்த டேங்கினுடைய லெவல் ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு ரைட்டிங் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா கொஞ்சம் எழுதணும், ஏன்னா நம்ம டச்சு தமிழ் எழுதுறது விடுபட்டு இருக்கிறோன்றதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்முடைய எது எனக்கு பாலிட்டி தெரியாதுன்னா பாலிட்டி தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டாதான் பாலிட்டியை படிப்போம், இல்லை நமக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரியே படிச்சுட்டு அதெல்லாம் அது நமக்கு நல்லதுமா, மகிழ்ச்சி. நன்றிங்க. ஏதோ ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். ரைட், ஓகே, ரைட். வேற யாராவதுமா? இப்ப நான் சொல்றது ஞாபகம் வந்துச்சு. நீங்க எப்பவுமே இப்ப இந்த 3 நாள் டெமோ கிளாஸ் முடிஞ்சிருக்கிறதால இன்னைக்குள்ள கட்டினீங்கன்னாக்கா ஒரு மேஜரான கன்சிஸ்டன்ட் இருக்கு. அது இன்னைக்குள்ள கட்டுறவங்களுக்கு இந்த 3 நாள் டெமோ கிளாஸ். 18ஆம் தேதிக்குள்ள வர்றவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான கன்சிஸ்டன்ட் இருக்கும். இதுல உங்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம், 18ஆம் தேதி நம்ம பேட்ச் தொடங்க போறோம் இல்லையா? 16ஆம் தேதி 17ஆம் தேதி இந்த முறை நடந்த யூபிஎஸ்சி மெயின்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே இப்ப கொஞ்சம் முன்னாடி பிரித்திகா கேட்டாங்க, குறிப்பு சட்டகம் ஒண்ணு ரெடி பண்றோம், பசங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எல்லா கேள்விக்கும் 28 கேள்விக்கும் டிஸ்கஸ் பண்ணி, அது முன்னாடியே படிச்சவங்களுக்கு புரியும், ஆனால் நீங்க கவனிக்கலாம். அது ஃப்ரீ கேம்ப். அது மற்ற அகாடமி பிள்ளைகளும் வரலாம். இப்ப போஸ்டர் ரெடி பண்ணி போடுவாங்க. 16ஆம் தேதி 17ஆம் தேதி காலையில 10ல இருந்து 1 மணி வரைக்கும் நடக்கும். 10ல இருந்து 1 மணி வரைக்கும் 2 நாளும் 3 மணி நேரம் நடக்கும். அதுவும் வீடியோவை ரெக்கார்ட் ஆகும். ஆஃப்லைன்ல வர்றவங்களுக்கு மட்டும் நாம இந்த புத்தகம் ஒண்ணு ஃப்ரீயா கொடுக்கும். அந்த பிழையின்றி தமிழ் எழுதுவது எப்படி அப்படின்ற புத்தகம் இருக்கு இல்லையா, அது நம்ம ஃப்ரீயா தரோம். அப்புறம் அவங்க அந்த நேரத்துல புத்தகத்துக்கு பே பண்ணாங்கன்னா ஒரு கன்செஷன் இருக்கு. 16, 17ல மறுபடியும் 2 ஃப்ரீ செஷன் இருக்கு, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க இன்னைக்குள்ள ஜாயின் பண்ணீங்கன்னா மேஜர் கன்செஷனே இருக்கு. நம்ம 35ன்னு வச்சிருக்கோம். இன்னைக்குள்ள கட்டுறவங்களுக்கு உங்களுக்கு பொதுவா வீடியோல நம்ம சொல்றது இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன். இன்னைக்குள்ள கட்டுறவங்களுக்கு 30,000 கட்டினா போதும் அப்படின்னு ஒரு கன்செஷன். நீங்க 18th கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோம் அன்னைக்கு மட்டும், அதாவது 18th வரல நடுவுல கட்டுறவங்களுக்கு 32 கட்ட வேண்டியது. அதுக்கப்புறம் பின்னாடி அதுக்கு பிறகு வர்றவங்களுக்கு பெரும்பாலும் குறைக்க மாட்டாங்க. அது நீங்க பாத்துக்கோங்க. இன்ஸ்டால்மெண்ட் வேணும்னாலும் 2 இன்ஸ்டால்மெண்ட் மேக்சிமம் தருவாங்க, அதையும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. மகிழ்ச்சி. வேற நண்பர்களுக்கு இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. இந்த 3 வீடியோவுமே உங்களுக்கு பப்ளிக்ல கிடைக்கும். செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாமாமா? ஏன்னா இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்றதால சப்ஜெக்ட்ல நம்ம விரைவாகவே முடிச்சிருவோம்னு தான் திட்டமிட்டு பண்ணோம். ஓகேன்னு போடுங்க. யாராவது ஆன்லைன் ஸ்டூடெண்ட் மெசேஜ்ல போடுங்க அல்லது மைக்கை ஓபன் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாமா? டெல்லி பாபு, ஆர்த்தி கண்ணன், கயல் விழி, முடிச்சுக்கலாமா? கயல்மா, ஆர்த்தி, முடிச்சுக்கலாம். ஓகே. ஆர்த்திக் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா க்ளோஸ்